நாம் தியானிக்கும்படியாக மத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனம். ஒரு நபர் சத்தமாய் மத்தேயு 3வது அதிகாரம் 11வது வசனம். மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவருடைய பாத ரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். அல்லேலூயா. மனம் திரும்புதலுக்கென்று நான் ஜலத்தினால் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். எனக்கு பின் வருகிறவரோ என்னில் வல்லவராயிருக்கிறார். அவருடைய பாத ரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் பாத்திரன் அல்ல. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார். இந்த வார்த்தையை சொன்னது யாரு? யோவான் ஸ்நானகன். யூதேயா வனாந்திரத்திலே இருந்து இந்த வார்த்தையை சொல்கிறாப்பில் ஞானஸ்நானம் எடுக்க வருகிறவர்களை எல்லாம் பார்த்து, நான் உங்களுக்கு ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினாலும் ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்கள், இன்றைக்கி நாம் ஒரு 3 விதமான ஞானஸ்நானத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எத்தனை விதமான ஞானஸ்நானம்? 3 விதமான ஞானஸ்நானத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். பார்த்து இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா. ஞானஸ்நானம்னா என்னது? ஞானஸ்நானம்னா என்னது? ஞானம் வந்த பிறகு ஸ்நானம் பண்ணுவது. ஞானம் ப்ளஸ் ஸ்நானம், ஞானஸ்நானம். ஞானம் வந்த பிறகு ஸ்நானம் பண்ணுவது ஞானஸ்நானம். அல்லேலூயா. 3 விதமான ஞானஸ்நானத்தை குறித்து இந்த வேதவசனம் தெளிவாய் சுட்டி காட்டுகிறது. ஒன்று, தண்ணீர் ஞானஸ்நானம். அது யாரு கொடுக்கிறா? யோவான் ஸ்நானகன் கொடுக்கிறாப்புல. 2வது, பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம். 3வது, அக்கினி ஞானஸ்நானம். அல்லேலூயா. 3 விதமான ஞானஸ்நானத்தை குறித்து இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது ஞானஸ்நானம், இந்த தண்ணீர் ஞானஸ்நானம் யார் கொடுப்பா? மனிதன். அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் தண்ணீரிலே ஞானஸ்நானம் கொடுக்கிறாப்புல. மற்ற 2 யார் கொடுக்கிறாப்புல? இயேசு கிறிஸ்து கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஞானம் வந்த பின்பு, ஞானம் என்பது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஒரு மனுஷனுக்கு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் வந்த பின்பதாக அவன் பாருங்க ஞானஸ்நானம் எடுக்கும்படியே கடந்து வருகிறான். முதலாவது, தண்ணீரிலே மூழ்கி எடுக்க வேண்டியது என்னது? தண்ணீர் ஞானஸ்நானம். அல்லேலூயா. தண்ணீரில் மூழ்கி எடுக்க வேண்டியது தண்ணீர் ஞானஸ்நானம். 2வது பாருங்க, ஞானம் வந்த ஒரு மனிதன், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் பாருங்க மூழ்க வேண்டியது பரிசுத்த ஆவிக்குள். 3வது, ஞானம் வந்த ஒரு மனிதன், அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் மூழ்க வேண்டியது பரிசுத்த அக்கினிக்குள். அல்லேலூயா, அல்லேலூயா. புரிகிறபடி ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1 கொரிந்தியர் 12:13. நாம் யூதராயினும் கிரேக்கராயினும் அடிமைகளாயினும் சுயாதீனராயினும் எல்லாரும் ஒரே ஆவியினாலே ஒரே சரீரத்திற்கு உள்ளாக ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு எல்லாரும் ஒரே ஆவிக்குள்ளாக தாகம் தீர்க்கப்பட்டோம். ஒரே சரீரத்திற்கு உள்ளாக, ஒரே ஆவிக்கு உள்ளாக. சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஞானஸ்நானம் என்பது, தண்ணீர் ஞானஸ்நானம் என்பது ஒரே சரீரத்துக்கு
உள்ளாக, சரீரத்துக்கு உள்ளாக. அந்த சரீரம் யாரு? கிறிஸ்து என்னும் சரீரத்துக்கு உள்ளாக. அதே போல ஒரே ஆவிக்கு உள்ளாக, பரிசுத்த ஆவிக்க உள்ளாக நம்ம முங்குகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ யூதேய வனாந்தரத்தில் இந்த யோவான் ஸ்நானகன் கர்த்தராய் இயேசு கிறிஸ்துக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படியாக கடந்து வந்த இந்த மனிதன் பாவ மன்னிப்பை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறாப்புல ஜனங்கள் பாவத்தை அறிக்கை செய்து யோர்தான் நதியில் அவனால் ஞான ஸ்நானம் பெற்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. தண்ணீர் ஞான ஸ்நானம் எப்படி எடுக்கணும்? பாவத்தை அறிக்கை செய்து ஞான ஸ்நானம் எடுக்க வேண்டும். அநேகர் பாருங்க, விடுதலைக்காக சுகத்துக்காக நம்ம தண்ணீர் ஞான ஸ்நானத்தை எடுப்பாங்க. ஞான ஸ்நானம் எடுத்தால் எனக்கு ஒரு சுகம் கிடைக்கும் அப்படி என்று சொல்லி. ஆனால் இந்த இடத்துல தெளிவாய் சொல்லுகிறது, பாவங்களை அறிக்கையிட வேண்டும் என்று சொன்னால் பாவி என்ற ஒரு உணர்வு நமக்குள்ள வரணும். பாவி என்ற உணர்வு வர வேண்டும் என்று சொன்னால் வசனங்களை கேட்கணும், வசனங்களை படிக்கணும். வசனங்களை கேட்டாலும் படித்தாலும் தான் நமக்கு அந்த பாவ குற்ற உணர்வு நமக்குள்ள வரும். பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2:37-38 படிக்கும்போது அவர்கள் இருதயத்திலே குத்தப்பட்டு, அதுக்கு பின்பதாக என்ன சொல்றாங்க? படிங்க அந்த வசனத்தை. அப்போஸ்தலர் 2:37-38. இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலர்களையும் பார்த்து, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். அடுத்த வசனம், பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞான ஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. இருதயத்திலே தான் பாவி என்று குத்தப்படாத வண்ணமாய் ஒருவன் ஞான ஸ்நானம் எடுத்தால் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றமும் வராது, ஒரு விடுதலையும் வராது. இருதயத்திலே தான் பாவி என்ற ஒரு குற்ற உணர்வு வரணும். அப்ப அந்த குற்ற உணர்வு வர வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தையானது அவன் கேட்கணும், தேவனுடைய வசனமானது அவன் கேட்கணும், வசனத்தை அவன் படிக்கணும். படித்தாலோ கேட்டாலோ தான் அவனுடைய இருதயத்துக்குள்ளே தான் ஒரு குற்ற உணர்வு அடைந்து அவன் என்ன பண்ணுவான்? பாவத்தை அறிக்கையிட்டு அதுக்கு பிறகு ஞானஸ்நானம் எடுக்கும்போது நீங்கள் இயேசுவின் சரீரத்துக்கு உள்ளாக நீங்கள் போகிறீர்கள் என்று அர்த்தம். அல்லேலூயா. இல்லைன்னா வெளியோட்டமாட்டு அப்படி இருக்கும். தூத்துக்குடி அருகிலே ஒரு சகோதரனும் சகோதரியும் திருமணமாகி பல வருடங்களாய் குழந்தை கிடையாது. ஒரு இந்து குடும்பத்தை சார்ந்த அந்த தம்பதிகள், அவர்கள் போகாத கோயில் இல்லை, செய்யாத யாகம் இல்லை, செலவழிக்காத மந்திரவாதத்திற்காக செலவழிக்காத பணம் இல்லை. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பணங்களை செலவழித்து, மருந்து மாத்திரை என்ற மருத்துவமனையிலே செலவழித்து இவர்களுக்கு ஒரு பிள்ளை கிடைக்காத வண்ணமாய் பல வருடங்களாய் போராடி கொண்டிருந்தார்கள். உலகம் எல்லாரும் இந்த இருவரையும் ஏளனமாய் பேச ஆரம்பித்தது, குற்றப்படுத்த ஆரம்பித்தது, அவமானப்படுத்த ஆரம்பித்தது. இவர்கள் அதாவது அந்த இந்து குடும்பத்திலே பிறந்ததினாலே அதில் இருக்கிற எல்லா வழிபாட்டிற்குள்ளும் எவ்வளவு மூழ்க முடியுமோ அவ்வளவு தூரத்திற்கு மூழ்கி இருந்தார்கள். ஆனால் அவர்கள் எதிர்பார்த்த விடுதலை அவர்களுக்கு கிடைக்கவில்லை. மரித்து போயிடலாம், என் வாழ்க்கையில் ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இந்த சாபம், இந்த பாவத்திலிருந்து எனக்கு ஒரு மாற்றம் கிடைக்காதா என்று சொல்லி இருதயத்துக்குள்ளே ஒவ்வொரு நாளும் வேதனையோடு கூட இருக்கும்போது ஒரு முறை பாருங்க, யாரோ ஒரு நபர் சொல்லி ஒரு ஆலயத்துக்கு உள்ளாக இவர்கள் கடந்து சென்றிருக்கிறாங்க.
ஆலயத்துக்கு உள்ளே போய் கடந்து உட்கார்ந்த உடனே பாருங்க நடந்த சம்பவம் என்னன்னு தெரியுமா? இவர்கள் ஜெபிக்க தெரியாது, பாட்டு பாட தெரியாது, அந்த இடத்துல ஓடு சொல்லி கண்ணீர் விட்டு அழுதுருக்கிறாங்க. எங்களுக்கு தெரிந்த தெய்வத்தை எல்லாம் தேடி விட்டோம், எங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதமும் நடக்கலை, ஒரு நன்மையும் காணலை, ஆனால் கடைசியாக இந்த இடத்துல இயேசுவே உம்மை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம், எனக்கு ஜெபிக்க கூட தெரியாதுன்னு சொல்லி ஓடு அழ ஆரம்பித்திருக்காங்க. நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? அந்த சகோதரனுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்ட கோலமாய் தொங்கிக் கொண்டிருக்கிறதை பிரத்யட்சமாய் காட்சியாய் பார்த்திருக்கிறார். அந்த இயேசு கிறிஸ்துடைய தழும்புள்ள அந்த கரத்திலிருந்து வடிகிற அந்த இரத்தம் அப்படியே சொட்டு சொட்டாய் விழுந்து கொண்டிருக்கிறதை பார்த்திருக்கிறார். பார்த்த உடனே இவருடைய இருதயத்துக்குள்ளே முதலாவது வந்தது குற்ற உணர்வு. நான் பாவி, எனக்காக இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தவான், இப்படிப்பட்ட ஒரு நீதிமான் அடிக்கப்பட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு குற்ற உணர்வு முதலாவது வர ஆரம்பித்தது. அந்த குற்ற உணர்வு வந்த உடனே ஓடு சொல்லி அழுது, நான் ஒரு பாவி, நான் ஒரு பாவி என்று சொல்லி அந்த இடத்துல கதறி அழுது ஒப்பு கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார். ஒப்பு கொடுத்த மாத்திரத்தில் இந்த சகோதரனுடைய கையை ஒரு நபர் பிடித்து அப்படியே வீட்டுக்கு அழைத்து கொண்டு போயிருக்கிறாப்புல. அழைத்து கொண்டு போகும்போது போகிற நேரமெல்லாம் நான் உன் கூட இருக்கிற, உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் தான் நீ ஆராதிக்க விருப்பப்படுகிற இயேசு, நான் தான் உனக்கு அற்புதம் செய்ய போகிற என்று சொல்லி கூடையே நடந்து போய் வீட்டில் கொண்டு விட்டுருக்கிறாப்புல. அந்த சகோதரனுக்கு அந்த நாளில் இருந்து இயேசுன்னு சொன்ன அவ்வளவு தீவிரமான ஒரு பக்தி, ஜபிக்க ஆரம்பித்தான். அந்த சகோதரனுக்கு அந்த சகோதரிக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். குழந்தை பாக்கியத்தை கொடுத்து ஆச்சரியமாய் அற்புதமாய் சாட்சியாய் இன்றைக்கு நிலைநிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சம்பவம், இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை ஒரு நபர் விசுவாசித்து நம்பி இருதயத்துக்குள்ளே தான் பாவி என்ற குற்ற உணர்வோடு குத்தப்பட்டு தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக போய், இயேசு கிறிஸ்துடைய சரீரத்துக்கு உள்ளாக போய் யார் ஒரு நபர் ஞான ஸ்நானம் எடுக்கிறார்களோ, யார் ஒரு நபர் ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ண விடுதலை உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. அநேகர் பாருங்க, ஞானஸ்நானம் எடுத்தாச்சு எனக்கு விடுதலை வரும், நிச்சயம் வராது. இயேசு கிறிஸ்துடைய சரீரத்துக்கு உள்ளாக போகிற அந்த இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை தரித்து கொள்ளுகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த யோவான் ஸ்நானகன் யூதேய வனாந்தரத்திலே போய் நின்று ஞானஸ்நானம் பெரும்படியாக கடந்து வருகிற ஒவ்வொருவரையும் பார்த்து வீரியன் பாம்பு குட்டிகளேன்னு சொல்லி பிரசங்கம் பண்ணுகிறதை பார்க்க முடியும். இந்த பிரசங்கத்தை கேட்ட ஒவ்வொருடைய இருதயத்துக்குள்ளும் நான் பாவி, நான் பாவி என்ற ஒரு உணர்வு வந்து, முதலாவது 6வது அதிகாரம் 8வது வசனத்தை படிங்க. மத்தேயு 3வது அதிகாரம் 6வது வசனம் 7வது வசனம். தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு பெற்றார்கள். அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் பெறும்படி வருகிறது அவன் கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார் என்று சொல்லிக்கிட்டு அப்படியே பிரசங்கம் பண்றாப்புல. பிரசங்கம் பண்ணும்போது பாருங்க, தெளிவாக இந்த இடத்துல சொல்றாப்புல, எனது மனம் திரும்புதலுக்கேற்ற கன்னிகளை கொடுங்கள் என்று சொல்லி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷர் தான் பாவி என்ற ஒரு உணர்வு வரும்போது தான், குத்தப்படும் போது தான் அவன் அந்த பாவத்தில் இருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாக பரிகாரியை தேட ஆரம்பிப்பான். அல்லேலூயா. அந்த பரிகாரி தான் யார் என்று சொன்னால் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த
தேவ ஆட்டுக்குட்டி. அந்த பரிகாரியாகி இயேசு கிறிஸ்துவை எந்த ஒரு நபர் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, அவருடைய சரீரத்தை தரித்து கொள்ளுகிறாரோ, அவருடைய சரீரத்துக்குள்ளாக போய் ஞானஸ்நானம் பெறுகிறார்களோ, அந்த நபருக்கு நிச்சயம் 100% விடுதலை உண்டு. அல்லேலூயா. இல்லைன்னா விடுதலை கிடைக்காது. நாகமான் என்ற ஒரு குஷ்டரோகியை குறித்து நாம் பார்க்க முடியும். நல்ல ஒரு பராக்கிரமசாலி. இந்த குஷ்டரோகி ஒரு சிறு பெண் சொன்ன வார்த்தையை கேட்டு அந்த வார்த்தையின் நிமித்தமாய் ஊழியக்காரருக்கு முன்பதாக வந்து நிற்கிறாப்புல. இவனுடைய எண்ணம் எல்லாமே தெளிவாய் படிக்கும்போது வேதம் தெளிவாய் சொல்லுகிறது என்னன்னு சொன்னால், 11வது வசனத்தை படிங்க. 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 11வது வசனம். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தழுவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று இந்த நாகமான் தனக்குள்ளே நினைத்த காரியம் என்னவென்று சொன்னால், அந்த ஊழியக்காரத்தில் போனா ஊழியக்காரனது அந்த குஷ்டரோகம் இருக்கிற இடத்துல கையை வச்சு அப்படியே ஜபம் பண்ணி அப்படியே குஷ்டரோகத்தை நீக்கிடுவாருன்னு சொல்லிக்கிட்டு இந்த நாகமான் நினைச்சான். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் அப்படித்தான். ஊழியக்காரத்தில் போய் ஜபம் பண்ணியாச்சுன்னு சொன்னால் அந்த ஜபத்தை கேட்டு ஆண்டவர் அப்படியே அற்புதம் செய்திருவாருன்னு நினைக்கிறாங்க. நிச்சயம் கிடையாது. ஏதோ ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு அற்புதம் நடக்கலாம், ஆனால் எப்பொழுதும் அப்படி நடக்காது. அல்லேலூயா. காரணம், இந்த நாகமானை ஆண்டவர் தனக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக தெளிவாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இந்த நாகமானுடைய எண்ணம், எப்படியாவது தொட்டு ஊழியக்காரரு சுகத்தை நமக்கு தந்தா போதும். அல்லேலூயா. இந்த நாகமானிடத்தில் எலிசா ஊழியக்காரன் என்ன சொல்கிறான் தெரியுமா? படிங்க. 5வது அதிகாரம் 2 ராஜாக்கள் 5வது அதிகாரம் 10வது வசனத்தை படிங்க. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாமிசமாரி நீ சுத்தமாவாய் என்று சொல்ல சொன்னான். யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. அல்லேலூயா. எத்தனை முறை? 7 முறை ஸ்நானம் பண்ணும். ஏன் 7ன்னு சொல்றது? பரிபூரணத்தை குறிக்கும். பரிபூரணமாய் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து பரிபூரணமாய் இயேசுவை ஏற்றுக்கொண்டு நீ ஸ்நானம் பண்ணு. அல்லேலூயா. 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 அறக்குறை மனசோடு கூட ஆண்டவருக்காக வாழுவேன் என்ற அந்த ஒரு நிச்சயம் இல்லாத வண்ணமாய் ஒரு தேவைக்காக நீங்கள் போய் ஞானஸ்நானம் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வராது. அல்லேலூயா. அல்லேலூயா. பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாய் ஒப்பு கொடுக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பரிபூர்ணமாய் ஞானஸ்நானத்தின் மூலமாய் அற்புதம் செய்வார். விசுவாசிக்கிறது என்னுடைய பிள்ளைகள் கரங்களை தட்டி ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் சொல்கிறான், ஊழியக்காரர் என்னை தொட்டு ஜெபம் பண்ணி எனக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி. ஊழியக்காரர் சொல்கிறாப்புல நீ 7 தரம் போய் ஸ்நானம் பண்ணுன்னு சொல்லி. அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை வேண்டும் என்று சொன்னால் வேதத்திலே சொல்லப்பட்டபடி நம்முடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டுடைய சமூகத்திலே நாம் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கணும். எப்படி ஞானஸ்நானம் எடுக்கணும்? கிறிஸ்துவின் சரீரத்துக்கு உள்ளாக நாம் கடந்து செல்ல வேண்டும்.
முங்கி எழும்பும்போது கிறிஸ்துவுக்கு சரீரத்துக்கு உள்ளாக நாம் போய் எழும்பும்போது யாரை தரித்து எழும்புகிறோம்? கிறிஸ்துவை தரித்து நாம் எழும்பி வருகிறோம். அல்லேலூயா. இதுதான் ஞானஸ்நானத்தின் அடையாளம். அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு உள்ள போய், அவருடைய மரணத்துக்கு உள்ள போய், அவருடைய சரீரத்துக்கு உள்ள போய் நான் எழும்பி வரும்போது அவரை தரித்து வருகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. காரணம், அவருடைய தழும்புகளால் நமக்கு சுகம் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லாமல் ஏதோ யானா தானோன்னு ஆண்டவரை தேடினா நம்முடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்குமான்னு கேட்டால் அற்புதம் நடப்பது குறைவாதான் இருக்கும். அல்லேலூயா. இரண்டாவது ஞானஸ்நானம் என்னது? பரிசுத்த ஆவிக்குள்ளாய் ஞானஸ்நானம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்குள்ளாய் நிரப்பப்படுகிறது ஒரு அனுபவம், மூழ்குகிறது ஒரு அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சீசர்களோடு கூட இருக்கும்போதே அவர் என்ன பண்ணுறாரு? சீசர்கள் மேலே ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். சீசர்கள் மேலே ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள்னு சொன்னார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் சீசர்களிடத்தில் போனாரா இல்லையா? போனார். ஆனால் அதற்கு பின்பதாக சொல்றாப்புல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்தை படிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:4. அன்றியும் அவர்களுடனே கூடி வந்திருக்கும்போது அவர்களை நோக்கி யோவான், பாருங்க, யோவான் சொன்னது போல இயேசு சொல்றாரு, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியிலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அல்லேலூயா. சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியிலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். அந்த ஞானஸ்நானத்தை கொடுக்கிறது யாரு? யாரு கொடுக்கிறது? இயேசு. அல்லேலூயா. இயேசு சொல்றாரு, நான் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பேன். ஞானஸ்நானம்னா என்னது? கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பிள்ளைக்கு என்னது? மூழ்க வைக்கிறது. தண்ணீர்னா தண்ணீருக்கு உள்ளாடி முங்கி எழும்ப வைக்கிறது. பரிசுத்த ஆவிக்குள்ள ஞானஸ்நானம்னா பரிசுத்த ஆவிக்க உள்ளாடி மூழ்கி எழும்புகிற அனுபவம். சொல்கிறது புரியுதோ உங்களுக்கு? மூழ்கி எழும்புகிற அனுபவம். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, அந்த மூழ்கி எழும்புகிற அனுபவம் ஜனங்களுக்கு கிடையாது. கொஞ்ச நேரம் என்ன நிரப்புன்னு கேட்டுட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு எழும்பி போயிடுறோம். மூழ்கி எழும்புகிற ஒரு அனுபவம்னு சொன்னால் காத்திருந்து தரித்திருந்து அவர் நம்மை கொண்டு செல்வார். யார் கொண்டு செல்வார்? யார் இந்த மூழ்கி பரிசுத்த ஆவிக்குள்ள மூழ்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறது யாரு? இயேசு. அல்லேலூயா. அக்கினிக்குள்ள மூழ்கி ஞானஸ்நானம் கொடுக்கிறது யாரு? இயேசு. அல்லேலூயா. இப்போ இயேசு கொண்டு செல்லுவார், அவர் ஞானஸ்நானம் கொடுப்பார். அதற்காக நாம் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்படி அந்த ஞானஸ்நானம் வரும்போது முதல்ல என்ன வரும்னு சொன்னால் பலவீனங்கள் மாறி போய்விடும். நம்மை சூழ்ந்து போராடுகிற பலவீனத்தின் ஆவிகள் எல்லாம் மாறி போய்விடும். புது பலம் நமக்குள்ளே கடந்து வரும். அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கும் போது புது பலன் உண்டாகும். அல்லேலூயா. அப்போ பலவீனங்கள் மாறி போய்விடும். காத்திருக்கிற அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் குறைவாய் காணப்படுகிறது. காத்திருக்கணும். எதற்காக? ஆண்டவரே, என்னை பரிசுத்த ஆவிக்குள்ளாய் கொண்டு செல்லுங்க, எனக்கு பரிசுத்த ஆவிக்குள்ளாய் ஞானஸ்நானம் தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி காத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவது பாருங்க, பரிசுத்த ஆவிக்குள்ள மூழ்கி எழும்பும்போது நம்ம சாட்சியாக வாழுவோம். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்லி தருவார். நம்ம சாட்சியாக வாழுவோம். அல்லேலூயா. இல்லாமல் சாட்சியை வாழ முடியாது. அதுதான் சீசர்களை பார்த்து இயேசு சொன்னார், நீங்கள் போய் தரிச்சிருங்க, காத்திருங்க, எருசலேமை விட்டு போகாதுங்க, இன்னும் சில நாட்களில்
எத்தனை நாளில்? சில நாட்களில் பரிசுத்த ஆவியினால் உங்களை நான் ஞான ஸ்நானம் பண்ண போகிறேன், நீங்கள் காத்திருங்க. அல்லேலூயா. நமக்கு இன்னும் சில நாளில் 2025 வருஷத்துக்குள்ளே நம்ம கடந்து செல்கிறோம். அதுக்காக கொஞ்சம் காத்திருங்கன்னு சொன்னால் நமக்கு காத்திருப்பது ரொம்ப கஷ்டம். ஆனால் 2025 வருஷம் பிறக்க அந்த நியூ இயர் ஆராதனையில் வந்துருந்துக்கிட்டு அந்த நேரம் என்ன எப்படியாவது ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி ஆளுவாங்க. சொல்கிறது புரியுதா? ரெண்டுக்கு வித்தியாசம் உண்டு. இப்போவே காத்திருந்து என்னை ஆசீர்வதிங்க ஆண்டவரே, என்னை ஆசீர்வதிங்க, உங்களுடைய கிருபை என் மேலே இருக்கட்டும், உங்களுடைய தயவு என் மேலே இருக்கட்டும், உங்களுடைய இரக்கம் என் மேலே இருக்கட்டும், என் பிள்ளைகள் மேலே இருக்கட்டும் ஆண்டவரே. இந்த 2025 வருஷம் எனக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும்னு சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் இந்த நாளில் இருந்தே காத்திருக்க வேண்டும். இந்த வருடத்தில் நாம் தெரிஞ்சோ தெரியாமலோ செய்திருக்கிற தவறுகள், அக்கிரமங்கள் எல்லாவற்றிற்காகவும் மனஸ்தாபப்பட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அழுது நம்ம காத்திருந்து ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய கண்களில் ஒரு தயவு கிடைக்கும், ஆண்டவருடைய கண்களில் ஒரு இரக்கம் கிடைக்கும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்குள்ளாக நம்மை மூழ்க செய்து ஒரு புதிய வருடத்துக்குள்ளே கடந்து செல்லும் போது நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாயிருப்போம். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென், 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 ஆமென். நன்றி தகப்பனே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. தண்ணீருக்குள்ளாக ஒரு மனிதன் ஞானஸ்நானம் எடுக்கும் போது, மூழ்கும் போது, இப்போ சாதாரண ஒரு மனிதன் போய் தண்ணிக்குள்ளே முங்கும் போது உடம்புல என்ன ஒரு அனுபவம் இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். அது வரைக்கும் நார்மல் உடம்பு. இப்போ தண்ணீருக்குள்ளே முங்கும்போது ஒரு ஜில்லுன்னு ஒரு அனுபவம் வரும், பார்த்துருக்கீங்களா? நம்ம தலையில் குளிக்கும் போது ஒரு அனுபவம் சரீரத்தில் தெரியும், பார்த்தீங்களா? ஒரு ஃபீல். அதே போல் பரிசுத்த ஆவிக்குள்ளாய் மூழ்கும் போது ஒரு அனுபவம் உண்டு. நாம் இப்போ ஞானஸ்நான தொட்டியில் ஞானஸ்நானம் கொடுக்குறோம். ஞானஸ்நானம் கொடுக்கும்போது ஞானஸ்நானம் எடுக்க வருகிற நபர் அந்த தண்ணீருக்குள்ளே முங்கும் போது சரீரத்தில் நம்ம தண்ணிக்குள்ளே தான் முங்குறோன்னு ஒரு அனுபவம் தெரியுங்களா? இதே போல பரிசுத்த ஆவிக்குள்ள முங்கும் போது நம்ம பரிசுத்த ஆவிக்குள்ளே முங்குறோம் என்ற ஒரு அனுபவம் நமக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அனுபவம் நமக்கு தெரியும். சிலருக்கு பாருங்க ஐஸ் கட்டிக்குள்ள போடுறது மாதிரி இருக்கும். சிலருக்கு தங்களை சுற்றிலும் ஒரு பாருங்க அக்கினி சூழ்ந்திருக்கிறது போல உணர்வார்கள். சரீரத்தில் ஒரு அனலை உணர்வார்கள். ஒரு அனுபவம் இருக்கும். ஏதோ என்னை தொட்டது மாதிரி இருந்துச்சு. அந்த பரிசுத்த அக்கினிக்குள்ள போகிற போதும் அதே அனுபவம் தான். பரிசுத்த ஆவிக்குள்ளும் பரிசுத்த அக்கினிக்குள்ளும் செல்லுகிற ஒரு அனுபவம், இயேசு நம்மை இழுத்து செல்லுகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தரித்திருந்து மூழ்கி எழும்பணும். எப்படி எழும்பணும்? தரித்திருந்து மூழ்கி எழும்ப வேண்டும். எசேக்கியேல் புஸ்தகம் 47வது அதிகாரம் 4வது வசனம் முதல். நாற்பத்தி 7வது அதிகாரம் 4வது வசனம் முதல் படிங்க. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை, இப்ப பாருங்க, தண்ணீரை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் முதல்ல முழங்கால் அளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார். அங்கே தண்ணீர் இடுப்பளவாயிருந்தது. பின்னும் அவர் 1000 முழம் அளந்தார். அங்கே அது நான் கடக்க கூடாத நதியாயிருந்தது. தண்ணீர் நீச்சலாளமும் கடக்க முடியாத நதியுமாயிருந்தது. பரிசுத்த ஆவிக்குள்ளாய் பாருங்க, முங்கி முங்கி நீந்துகிற ஒரு அனுபவத்துக்குள்ளாய் நாம கடந்து செல்ல வேண்டும். அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க 8வது வசனத்தை படிங்க. அதில் அவர் என்னை நோக்கி, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர வழியாய் ஓடி கடலிலே விழும். இது கடலிலே பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். 9வது வசனத்துல கடைசி பகுதியை படிக்க, இந்த நதி போகும் இடம் எங்கும் யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். அல்லேலூயா. பிழைக்கணும், ஆரோக்கியம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் இந்த பரிசுத்த ஆவிக்குள்ளாக நீந்தி நீந்தி மூழ்கி மூழ்கி எழும்புகிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. இதை யாரு கொடுப்பா? இயேசு கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது, அக்கினிக்குள்ளே ஞான ஸ்நானம். அக்கினியினால ஞான ஸ்நானம். ஒரு நெருப்புக்குள்ளே மூழ்கி எழும்புகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா. தானியேல் 7வது அதிகாரம் 10வது வசனத்தை படிங்க. தானியேல் 7:10. தானியேல் 7வது அதிகாரம் 10வது வசனம். அக்கினி நதி அவர் சந்நிதியிலிருந்து புறப்பட்டு ஓடினது. அக்கினி நதி. இந்த அக்கினி நதிக்கு உள்ளாக நாம முங்கி எழும்புகிற ஒரு அனுபவம் தான் அக்கினியினாலே ஞான ஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறது. அல்லேலூயா. அக்கினி நதி அவர் சந்நிதியில் இருந்து புறப்பட்டு ஓடி வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கினிக்குள்ள போனால் நம்ம வெந்து போயிடுவோமே. வெந்து போகிற அக்கினி வேற. இது உங்களை வேக செய்கிறது அல்ல, உங்களை வல்லமைப்படுத்துகிறது. அல்லேலூயா. யாத்திராகமம் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை படிக்கும்போது, முச்செடி அக்கினினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு முச்செடியில் அக்கினி பற்றி எரிகிறது, ஆனால் அந்த முச்செடி வெந்து போகவில்லை. அல்லேலூயா. நம்ம முங்கி எழும்பும் போது நம்மை சுற்றிலும் அக்கினி எனது ஜுவாலையா எரிந்து கொண்டிருக்கும், ஆனால் நாம் வெந்து போக மாட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பொன்னாக இருக்கட்டும், ஒரு வெள்ளியாக இருக்கட்டும், ஒரு வெண்கலமாக இருக்கட்டும், இரும்பாக இருக்கட்டும், அதை அக்கினிக்குள்ள போடும்போது அதில் இருக்கிற எல்லா விதமான கழிவுகளும் மாறி சுத்தமாய் எடுப்பது போல நாம் அக்கினிக்குள்ள எவ்வளவு தூரத்துக்கு மூழ்கிறோமோ நாம் மூழ்க மூழ்க நாம் சுத்தமாய் மாறிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாகம் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை படிக்கும்போது, கர்த்தர் மலையிலே அக்கினியின் நடுவிலிருந்து முகமுகமாய் பேசினார். அக்கினிக்கு நடுவிலிருந்து முகமுகமாய் பேசினார். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை படிக்கும்போது, இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரையும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா எலிசா சம்பவத்தை குறித்து படிக்கும்போது, அக்கினி ரதம், அக்கினி குதிரை. அப்ப நம்மை சுற்றிலும் நம்ம அறியாமல் இருந்தாலும் ஆண்டவர் அக்கினி ரதங்களோடும் குதிரைகளோடு கூட இந்த இடத்துல எழுந்தருளி இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. அவர் எழுந்தருளி இருக்கிறார். அவர் சத்துருக்களை சிதறடிக்கும்படியாக, பொல்லாங்கனை அழிக்கும்படியாக இந்த இடத்தில் அக்கினிமயமான ரதங்களோடு குதிரைகளோடு எழுந்தருளி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கினி ஜுவாலைகள் மலைகளை எரிப்பது போல நம்முடைய வாழ்க்கையில் மலை போல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் எரித்து போட்டு ஒரு மெழுகு போல உருக செய்கிறது தான் பரிசுத்த அக்கினியுடைய வேலை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அக்கினி அபிஷேகத்தை, இந்த பரிசுத்த அக்கினிக்குள் ஞான ஸ்நானம் பெற்றிருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை தான் அக்கினியாக இருக்கும்போது அவன் பிறரை தொட்டாலும்
அந்த அக்கினி பற்றி பிடிக்கும், பிறர் அவனை தொட்டாலும் அந்த அக்கினி அவர்களை பற்றி பிடிக்கும். அல்லேலூயா. அக்கினிக்கு நெருப்புக்கு நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு சொல்லி தெரியாது. நெருப்புக்கு நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு சொல்லி தெரியாது. நல்ல நெருப்பு, பெரும் காற்றடித்து நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது. அந்த இடத்துல ஓடி போய் யார் போனாலும் சரி பற்றி பிடித்து கொள்ளும். அல்லேலூயா. அதே போல நீங்கள் பரிசுத்த அக்கினிக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்று இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் பிறரை தொட்டாலும் அவர்கள் அக்கினியாய் மாறுவார்கள், அவர்கள் உங்களை தொட்டாலும் அக்கினியாய் மாறுவார்கள். அல்லேலூயா. அது ஒரு அனுபவம். இந்த அனுபவம் பாருங்க, அநேகருக்கு தெரியாது. அது பார்க்கும் போதும் அது புதிதாய் தோன்றின போல் இருக்கும், ஏதோ புதிதாய் தோன்றினது போல் இருக்கும். ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு சகோதரி ஒரு வருடத்துக்கு முன்பதாக இந்த இடத்திலே கடந்து வந்தார்கள். ஆண்டவரை அறியாத இந்து குடும்பத்தில் உள்ள ஒரு சகோதரி இந்த இடத்திலே ஜெபிக்கும்படியே கடந்து வந்தார்கள். அவங்க சொந்தக்காரங்க எல்லாரும் கூட உண்டு, அவர்கள் உறவினர்கள் எல்லாரும் கூட உண்டு. இந்த சகோதரியும் ஜெபிக்கும்படியாக முழங்கால் போட்டார்கள். நான் இந்த இடத்துலேருந்து ஜெபிச்சுக்கிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அந்த சகோதரி ஒப்பு கொடுத்து அந்த சகோதரியுடைய தலையில் மெதுவாக கையை வச்சது தான் உண்டு. அந்த சகோதரி நிலை தடுமாறி அப்படியே கீழே விழுந்துட்டாங்க. லைட்டாக மேலே தலையில் கையை தொட்டது தான் உண்டு. நிலை தடுமாறி கீழே விழுந்துட்டாங்க. அந்த சகோதரி ஜெபம் முடிந்த பின்பதாக எழும்பி தன்னுடைய உறவினரிடத்திலையும் என்னிடத்திலும் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? எனக்கு என்ன சம்பவித்தது, ஏன் இப்படி நடந்தது என்று சொல்லி. அல்லேலூயா. அவர்களுக்கு அது புரியல. ஆனால் பரிசுத்த அக்கினிக்குள் மூழ்கப்பட்டிருக்கிற ஒரு நபரை தொட்டால் அந்த நபருக்கு தெரியும், அந்த அக்கினி நெருப்பு பற்றி பிடிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்த அக்கினிக்குள்ளே மூழ்கிற அனுபவம் என்பது நல்ல ஒரு இருதயத்துக்குள்ளே ஒரு மனமகிழ்ச்சியும் சந்தோஷமாய் இருக்கும், சரீரத்திலே கொஞ்சம் களைப்பாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அடிக்கடி ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே என்னை பரிசுத்த அக்கினிக்குள்ளே என்னை மூடுங்கப்பா, என்னை பரிசுத்த அக்கினிக்குள்ளே ஞானஸ்நானம் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிக்கும்போது ஒரு விசேஷித்த மகிமைக்குள்ளாக நான் மூடப்படுகிறதை பல தருணங்கள் அனுபவித்திருக்கிறேன். நம்முடைய சரீரம் முழுவதும் ஒரு விதமான அனலோடு கூட, ஒரு தாங்க முடியாத அபிஷேகத்தோடு கூட பாருங்க தூக்கி எறியப்பட்டிருக்கிறேன். பல முறை தூக்கி எறியப்பட்டு, போதும் ஆண்டவரே, போதும் ஆண்டவரே, இதுக்கு மேலே எனக்கு போதும், முடியாது, நான் செத்துருவேன், அந்த அளவுக்கு என்னால் தாங்க முடியலை அப்படின்னு சொல்றது வரைக்கும் ஆவியானவர் அந்த அளவிற்கு நிரப்பி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பரிசுத்த அக்கினி ஞான ஸ்நானம் ஒன்று இருக்கிறது. இது யாருக்கு கொடுப்பாரு தெரியுமா? யாருக்கு கொடுப்பாரு? சங்கீதம் 104வது அதிகாரம் 4வது வசனத்தை படிங்க. தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்கினி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். யார அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார் என்று சொன்னால், யாருக்கு இந்த அக்கினியினாலே ஞானஸ்நானம் கொடுக்கிறார் என்று சொன்னால், தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. யார் யார் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், அவருடைய ஊழியத்தில் நானும் பங்குள்ள ஒரு பங்காளியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் நிரப்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிற நீங்கள், நானும் ஆண்டவருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்படுறீங்களா, வாஞ்சிக்கிறீங்களா, ஏதாவது ஒரு ஊழியத்தை நீங்கள் செய்கிறீங்களா, உங்களை ஆண்டவர் பரிசுத்த அக்கினிக்குள்ளாய் ஞானஸ்நானம் பண்ணுவார்.
அல்லேலூயா. சாதாரண ஒரு பந்தி விசாரிப்புக்காரன் யாரு? ஸ்தேவான். ஸ்தேவானை பரிசுத்த ஆவிக்குள்ளாய் நிரப்பி, பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பி அநேக அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், வாஞ்சையோடு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் அக்கினி ஜுவாலையாய் பரிசுத்த அக்கினிக்குள்ளாக ஞான ஸ்நானம் கொடுக்கிறார். அல்லேலூயா. 120 பேர் மேல் வீட்டறையில் கூடியிருந்தார்கள். அந்த இடத்தில் ஆண்டவர் சொன்னபடி பரிசுத்த ஆவிக்குள்ளும் அக்கினிக்குள்ளும் அந்த இடத்திலே ஞான ஸ்நானம் கொடுக்கிறார். கொடுக்கும்போது பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 3வது வசனத்தை படிங்க. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளைப் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அக்கினிமயமான பிரிந்திருக்கிற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அந்த 120 பேரும் சாட்சியாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிற நம்ம இருதயத்துக்குள்ள ஒரு உணர்வு வரணும். நானும் அக்கினி ஜோலையாக இருக்கணும் ஆண்டவரே, நானும் அக்கினி ஜோலையாக இருக்கணும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. போன மீட்டிங் நினைக்கிறேன், அந்த மீட்டிங்கை ஒரு தாயாருடைய பையன் பார்த்துக்கிட்டு இருந்துட்டு அந்த வீடியோவில் வந்து ஒரு பையனுக்காக ஜெபிக்கும்போது, ஒரு சின்ன பிள்ளைக்காக ஜெபிக்கும்போது அந்த பிள்ளை பரிசுத்த அக்கினிக்குள்ளே நிரப்பப்பட்டு கீழே விழுந்ததை பார்த்து அவன் வீடியோவில் பார்த்துட்டு சொல்லியிருக்கிறான், என்னது அங்கே என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு, என்னது இயேசுவை அவன் நம்பி இருக்கிறதை குறித்து அந்த தாயார் சொல்கிறாப்புல. இப்போ இயேசுக்கு மேலே கொஞ்சம் ஒரு பயம் இருக்குது, ஏதோ நடக்குது. அல்லேலூயா. அப்போ இந்த பரிசுத்த அக்கினிக்கு உள்ளாக ஞான ஸ்நானம் பெற்று வாழ்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு சம்பவத்தை மாத்திரம் சொல்லி நாம் இன்னைக்கு ஜபிக்க போயிடலாம். நெருப்பை யாருமே ஒழிச்சு வைக்க முடியாது. நெருப்பை யாரும் ஒழிச்சு வைக்க முடியாது. பற்றி பிடிக்க ஆரம்பிச்சுட்டு சொன்னால் போகிற இடங்களெல்லாம் சர்வையும் எரித்து கொண்டே போயிட்டு இருக்கோம். அதே போல உங்களிடத்தில் பரிசுத்த அக்கினி இருக்குமையானால், பரிசுத்த அக்கினியினால் நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றிருப்பீர்களே ஆனால், நீங்கள் போகிற இடங்களில் எல்லாம் எல்லா நபர் மேலும் அது தாவி பிடிக்கும். போராட்டத்துக்குள் இருக்கிறவர்கள் விடுதலை பெறுவார்கள், ரட்சிக்கப்படாத ஜனங்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அபிஷேகம் பெறாத ஜனங்கள் அபிஷேகம் பெற்றுக் கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமாபுரி பட்டணத்திலே சார்லஸ் பின்னி என்று சொல்லப்படுகிற ஒரு நபரை குறித்து சரித்திரம் சொல்லுகிறது. இவர் ஒரு லாயர், ஒரு வக்கீல் தொழில் செய்து கொண்டிருந்த ஒரு லாயர். இந்த லாயர் பாருங்க, நல்லா ஜெபிக்கிற ஒரு லாயர், வக்கீல். இந்த எள்ளு போல கூட வேர்த்தரக்கூடாது, அழுக்கு பற்றக்கூடாது, அப்படியே போய் மௌனமாக இருந்து அப்படியே ஜபிச்சுட்டு வரணும்னு நினைப்பாங்க தெரியுமா? இதே போல ஜபித்து கொண்டிருந்த ஒரு குணமுடைய ஒரு நபர். ஆனால் ஜபிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை உண்டு. இந்த சார்லஸ் பின்னி என்று சொல்லப்படுகிற இந்த மனுஷன் வயல் வழியிலே போய், வயலங்கரையில் போய் ஜபிக்கிறது பழக்கம். வயலங்கரையில் போய் ஜபித்து கொண்டிருக்கும் போது என்னைக்கும் போய் ஜபிக்கிறது போல நீட்டாக அழுக்குப்படாமல் அந்த வயலங்கரையில் போய் இருந்து ஜபிக்க ஆரம்பித்திருக்கிறார். ஜபிக்க ஆரம்பித்த போது இவருக்கு நேராக இருக்கிற வானம் அப்படியே திறந்து தேவ மகிமை இறங்கி வந்து
இந்த சார்லஸ் பின்னியை அந்த இடத்துல பாருங்க, அக்கினி அபிஷேகத்தினாலே ஆண்டவன் நிரப்பி அந்த வயல்ல போட்டு உருட்டுன்னு உரட்டி சரீரம் முழுவதும் அழுக்காவி சட்டையெல்லாம் கிழிஞ்சி அந்த அளவிற்கு போதும் கர்த்தாவேன்னு அழுகிற அளவிற்கு ஆண்டவர் பரிசுத்த அக்கினியினாலே வயல்ல போட்டு அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. அல்லேலூயா. இப்போ சார்லஸ் பின்னிக்க என்னது அமைதியாக அழுக்குப்படாமல் இருந்து ஜபிக்கணும்னு ஜபிச்சுட்டு இருந்த அந்த காரியம் எல்லாம் போயிட்டது, காத்தோட போச்சு. இப்போ இந்த சார்லஸ் பின்னி பாருங்க, மெதுவாட்டு வீட்டுக்கு வருவதற்கு அந்த தெருவழியாய் நடந்து வரும்போது 2 நண்பர்கள் இவனை பார்த்து, சார்லஸ் பின்னி எங்க போறன்னு சொல்லிக்கிட்டு பக்கத்தில் வந்திருக்கிறாப்புல. பக்கத்தில் வந்தவனா ஐயோடு சொல்லிக்கிட்டு கதறி அழுது, நாங்கள் பாவிகள் ஆண்டவரே, எங்கள் பாவங்களை மன்னியும் என்று சொல்லி பாவ குற்ற உணர்வடைந்து அழுது புலம்பினார்களாம். சார்லஸ் பின்னி ஆண்டவரை குறித்து ஒரு வார்த்தை கூட சொல்லலை. 2 நபர்களும் பாவ குற்ற உணர்வு அடைந்து அந்த இடத்துல அழுது புலம்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். இப்போ 2 பேர் கூட சார்லஸ் பின்னி, 3 பேரும் பரிசுத்த அக்கினிக்குள்ளாய் மூடப்பட்டவர்களாய் 3 பேரும் தெருவிலே நடந்து போயிருக்கிறார்கள். போகிற இடங்களிலெல்லாம் ஆண்டவர் கிரியை செய்திருக்கிறார். வீட்டில் போய் சார்லஸ் பின்னி கதவை திறந்த போது வீட்டிலிருந்து வந்த நபர்கள் எல்லாருமே ஐயோ பாவி என்று சொல்லி, நான் பாவம் செய்துட்டேன் கதறி அழுது பாவ குற்ற உணர்வு அடைந்து ஆண்டவருடைய சமூகத்திலே மனஸ்தாபப்பட்டு அழுதிருக்கிறார்கள். இந்த சார்லஸ் பின்னி நாட்களில் அந்த ரோமாபுரி பட்டணத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிருக்கிறது. மது கடைகள், கேளிகை குடங்கள் எல்லாமே அடைக்கப்பட்டு எல்லா இடத்திலும் ஜெப சத்தம். சார்லஸ் பின்னி ஒரு கூட்டம், அந்த கூட்டம் நடக்கிறது என்று சொன்னால் பாருங்க, அந்த கூட்டத்திற்கு வருவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பதாய், பல மணி நேரத்துக்கு முன்பதாய் அந்த இடம் முழுவதுமாய் பரிசுத்த அக்கினி அபிஷேகம் அந்த இடத்தை முழுவதுமாய் மூடி இருக்குமா. அல்லேலூயா. பிரசங்கம் துவங்குவதற்கு முன்பதாகவே அந்த இடத்திலே கடந்து வருகிற ஜனங்கள் எல்லாம் பாவ குற்ற உணர்வு அடைந்து அழுவார்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பரிசுத்த அக்கினிக்குள்ளே பெற்றுக்கொள்ளுகிற ஞான ஸ்நானம் என்பது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். அது தொட்டுகிறவர்களையும் விடாது, தொட்டவனையும் விடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பஞ்சு ஆலைக்குள்ளாக ஒரு முறை சார்லஸ் பின்னி கடந்து போயிருக்கிறாப்புல. அந்த பஞ்சு ஆலைக்குள்ளே ஒரு சகோதரி வேலை செய்து கொண்டிருந்திருக்கிறாள். அந்த சகோதரி இந்த சார்லஸ் பின்னியை தூரத்திலே பார்த்த உடனே பாவ குற்ற உணர்வு அடைந்து கண்ணீர் விட்டு கதறி அழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி ஒரு பெரிய எழுப்புதல் அந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிறது. பெரிய ஒரு எழுப்புதலை ஆண்டவர் அந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க, அந்த சகோதரி பாவ குற்ற உணர்வு அடைந்து மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட அந்த நொடி பொழுதிலே பரிசுத்த அக்கினியினாலே மூடப்பட்டு அந்த சகோதரி கீழே விழுந்திருக்கிறாள். அந்த சகோதரியை தூக்கும்படியாக 2 சகோதரிகள் கடந்து வந்திருக்கிறார்கள். 2 சகோதரிகள் மேலும் பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் மூடி பரிசுத்த அக்கினிக்குள்ளாய் நிரப்பப்பட்டு அந்த 2 சகோதரிகளும் அந்த இடத்துல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த நாட்களில் ஒரு ஹோட்டலில் போய் ஒரு நபர் ஒரு டீ கேட்டாங்கன்னு சொன்னால், அதாவது வெளி ஊரில் இருந்து அந்த பட்டணத்துக்குள்ளே போய் அந்த ஹோட்டலில் போய் ஒரு டீ கேட்டாங்கன்னு சொன்னால் அந்த சப்ளையர் சொல்லுவாராம், நீ ரட்சிக்கப்பட்டியா? அவன் இல்லைன்னு சொன்னா உடனே அந்த சப்ளையர் சொல்லுவாராம், எப்பா டீ எல்லாம் குடிக்கலாம்ப்பா, அதுக்கு உனக்கு என்ன
அதுக்கு இன்னும் நேரம் இருக்குது. முதல்ல போய் ரட்சிக்கப்படு, ரட்சிக்கப்பட்டுட்டு வந்து நீ டீ குடின்னு சொல்லுவாரா. சொன்ன அடுத்த மாத்திரத்தில் பரிசுத்த அக்கினி அந்த இடத்தை நிழலிட ஆரம்பிக்குமா. அப்படியே தொடப்படுவாரா. அப்படியே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அந்த நபரை மூடுமா. அந்த இடத்திலே குற்ற உணர்வு அடைந்து ரட்சிக்கப்படுவார்களா. அதுக்கு பின்பதாக டீயை கொடுத்து விடுவாங்களாம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிற இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து நான் சொல்லுகிறேன், யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான். யோவான் சொல்லுகிறான், எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சையின் வாரை சுமக்கிறதற்கும் அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரவான் கிடையாது. அவர் பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொல்லி. அல்லேலூயா. அநேகர் பரிசுத்த ஆவிக்குள்ளும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளவில்லை, பரிசுத்த அக்கினிக்குள்ளும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளவில்லை. அநேகர் தண்ணீருக்குள்ளும் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளவில்லை. மூன்று அனுபவம் இல்லாத வண்ணமாய் வாழுகிறவர்கள் அநேகர். ஏதோ ஒரு அனுபவத்தை மாத்திரம் பெற்றுக்கொண்டு வாழுகிறவர்கள் அநேகர். இன்னைக்கு ஆவியானவர் இந்த இடத்திலே சொல்லுகிறார், மூன்று வித அனுபவத்துக்குள்ள நீங்கள் மூழ்கினவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மூன்று விதமான அனுபவத்துக்குள் மூழ்கினவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவிக்குள்ளும் அக்கினிக்குள்ளும் நீங்கள் மூழ்கினவர்களாய் ஞானஸ்நானம் எடுத்தவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை, நான் இதுவரை தண்ணீர்ல ஞானஸ்நானம் எடுக்கலன்னு சொல்றவங்க, அவருடைய சரீரத்துக்குள்ளாக நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு நான் அவரை தரித்து எழும்பவில்லை என்று சொல்லுகிறவங்க, அதற்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த பரிசுத்த ஆவிக்குள்ள நான் ஞானஸ்நானம் இதுவரை பெறவில்லை என்று சொல்லுகிறவர்கள் இயேசுவை பார்த்து சொல்லுங்க, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு நல்லவைகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது என்னை படைத்த பரமபிதா எனக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம். எனக்கு அந்த பரிசுத்த ஆவியை எனக்கு தாங்கப்பா, என்ன அந்த பரிசுத்த ஆவிக்குள்ள முக்கி எடுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நான் உமக்காக ஊழியம் செய்ய விரும்புகிற ஆண்டவரே, என்ன அந்த பரிசுத்த அக்கினிக்க உள்ளாடி முக்கி எடுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. நான் உமக்காக ஊழியம் செய்வேன், என்னை பரிசுத்த அக்கினிக்குள்ள முக்கி எடுங்க அப்படின்னு சொல்கிறவங்க, எனக்கு ஆண்டோடைய சமூகத்தில் பரிசுத்த அக்கினிக்குள்ளாக என்னை முக்கி எடுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஜெபிக்க போகிறோம். முடிந்தவர்கள் ஆண்டோடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி நம்முடைய சிந்தையை சிதற விடக்கூடாது. யோவான் ஜலத்திலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தான். இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவிக்குள்ளும் அக்கினிக்குள்ளும் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். யார் யாரையும் பார்க்க வேண்டாம். உங்களுக்கு முன்பதாய் உங்கள் அபிஷேகம் பண்ணும்படியாய் ஒரு ஜீவ நதி பாய்ந்து வருகிறது, ஒரு பரிசுத்த நதி பாய்ந்து வருகிறது, ஒரு அக்கினி நதி பாய்ந்து வருகிறது. வாஞ்சிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு நேராக இருக்கிற வானம் இந்த நொடி பொழுதிலே திறக்கப்படுகிறது. 2-3 பேர் கூடியிருக்கிற இடத்திலே நான் இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிற கர்த்தர், அவர் இருக்கிறவராகவே இருக்கிற கர்த்தர். இன்னைக்கு நீ விசுவாசித்தால் உன்னோடு கூட இந்த இடத்திலே கர்த்தர் இருக்கிறார். விசுவாசத்தோடு கூட 2 கரங்களையும் உயர்த்தி நாம திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க ஆரம்பிங்க. யாரையும் பார்க்க வேண்டாம், யாரும் மௌனமாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஆண்டவர் அநேகரை இந்த இடத்திலே பரிசுத்த ஆவிக்கு உள்ளாடி கொண்டு போக விரும்புகிறாரு. அநேகரை பரிசுத்த அக்கினிக்குள்ளாய் கொண்டு போக விரும்புகிறாரு. அநேகர் இருதயம் குத்தப்படாமல் ஞான ஸ்நானம் என்பது ஆமென் தீமையை விட்டு விலகுவது, குத்தப்படாத வண்ணமாக இருக்கிறவர்கள் உண்டு. இன்னைக்கு ஆண்டவர் தெளிவாய் பேசி இருக்கிறார். இருதயத்தின் ஆழத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. சிந்தையை வேற எங்கும் திருப்பாதுங்க. துதிக்க ஆரம்பிங்க. நாவ திறந்து துதிக்க ஆரம்பிங்க. நாவ திறந்து துதிக்க ஆரம்பிங்க. யோசுவா மரித்து போனான். மரித்து போன பின்பதாக யுத்தத்துக்கு யார் முதலாவதாக புறப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி கேட்டபோது ஆண்டவர் சொல்லுகிறார், யூதா முதலாவது புறப்பட கடவன். யூதாவுடைய கையிலே சத்ருவை ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி நீ நாவ திறந்து துதிக்க ஆரம்பி. உன் கையில் இன்னைக்கு சத்ரு ஆண்டவர் ஒப்பு கொடுப்பாரு.
எதையும் பார்க்கக்கூடாது. எல்லாரும் நாவத்திறந்து இருக்கிற பலத்தோடு துதிக்க ஆரம்பிங்க, ஸ்தோத்திரிக்க ஆரம்பிங்க. இருக்கிற பலத்தோடு துதிக்க ஆரம்பிங்க. நாவத்திறந்து எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஆமேன், ஆமேன். பரிசுத்த ஆண்டவரே உமக்கு நன்றி. எல்லாரும் நாவத்திறந்து துதிங்க, நாவத்திறந்து. ஆமேன். சிந்தை சிதறக்கூடாது, சிந்தை சிதறக்கூடாது. சிந்தையை சிதறடிக்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே மாறிப்போவதாக, இயேசுவின் நாமத்தினாலே மாறிப்போவதாக, இயேசுவின் நாமத்தினாலே மாறிப்போவதாக, இயேசுவின் நாமத்தினாலே மாறிப்போவதாக. ஒரு விடுதலை உண்டாகிறது, ஒரு விடுதலை உண்டாகிறது. அப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து துதிக்க ஆரம்பிங்க. எல்லாரும் நாமத்திறந்து துதிக்க ஆரம்பிங்க. ஒரு அபிஷேகம் உங்களை மூட போகிறது, ஒரு அக்கினி வல்லமை உங்க மேல இறங்கி வர போகிறது. எல்லாரும் நாமத்திறந்து துதிக்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிற கர்த்தர். நீ துதிக்க துதிக்க மத்தியில் ஆண்டவர் இறங்கி வந்து வாசம் செய்கிறதை பார்ப்பாய். ஆமென். இருதயத்துக்குள்ளே சிங்காசனம் போடுகிறதை பார்ப்பாய். தேவ மகிமை இறங்கி வருகிறதை பார்ப்பாய். துதி துதி, நாமத்திறந்து துதிங்க, நாமத்திறந்து துதிங்க. துதி சத்தம் எழும்பட்டும், துதி சத்தம் எழும்பட்டும். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருக்கு எண்ணிக்கை அல்ல, வாஞ்சை தான் அதிகமா இருக்க வேண்டும், வாஞ்சை தான் அதிகமா இருக்க வேண்டும். வாஞ்சை உள்ள 2-3 பேர் போதும், வாஞ்சை உள்ள 2-3 பேர் போதும். கர்த்தருடைய அக்கினி இறங்கி வருகிறதை பார்ப்பாய். ஒரு ஜீவ நதி பாய்ந்து வருகிறது, ஒரு அக்கினி நதி பாய்ந்து வருகிறது, ஒரு அபிஷேக நதி பாய்ந்து வருகிறது. ஓ, உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாய், உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படியாய் உனக்கு வேற ஒரு அபிஷேக நதி ஓ பாய்ந்து வருகிறது. அதில் இருக்கிற தண்ணீர் ஆரோக்கியமானது. ஜாமன் நாவத்திறந்து, நாவத்திறந்து, நாவத்திறந்து. ஓ ரீபா லாபா 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 ரா. புது கிருபைகளை கர்த்தர் கொடுக்க போகிறார், புது கிருபைகளை கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆமென், ஆமென், ஆமென். பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஆமென் ஆக்கப்படுகிற அனுபவம், பரிசுத்த ஆவிக்குள்ளாக ஞானஸ்நானம் எடுக்கிற அனுபவம், பரிசுத்த அக்கினிக்குள்ள ஞானஸ்நானம் எடுக்கிற அனுபவம். பரிசுத்த இயேசுவே, இந்த வேளையில் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, நீ சொன்ன வார்த்தையின்படியாக இப்பொழுதே நாங்கள் தியானித்துமை நோக்கி பார்க்கிறோம். இப்பொழுது நம்முடைய மகிமை இறங்கி வருவதாக. ஆமென். உடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி பார்க்கிற பிதாவே, இப்பொழுது பரிசுத்த மகிமை மூடுவதாக. ஆமென், ஆமென். உடைய வார்த்தைகள் ஆபத்து ஆமென் என்று இருக்கிறது. இப்பொழுது கிரியை நடக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லாரும் துதிங்க, எல்லாரும் துதிங்க. ஹல்லேலூயா. ஓ ரீமா லா ரா ஷாகா லா ரீமா லபா லிமா லபா 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 ரா. ஓ ரீமா லபா ரா ஷாகா லா ரா. ஆமென், ஆமென். எசேக்கியேல் தீர்க்கதரிசியுடைய உச்ச தலையை பிடித்து ஓ பரிசுத்த ஆவியானவர் கொண்டு சென்றது போல தேவ மகிமை இறங்கி வருகிறது, தேவ மகிமை இறங்கி வருகிறது, தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஒவ்வொரு பிள்ளைகள் அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்படுவதாக. துதி துதி சத்தமா எல்லாரும் நாவ திறந்து துதிங்க, நாவ திறந்து. யாரும் மௌனமா இருக்கக்கூடாது, மௌனமா இருக்கக்கூடாது. மௌன ஜெபம் வேண்டாம். இன்னைக்கு பரிசுத்த அக்கினிக்குள்ளாய் மூழ்கிற ஒரு அனுபவம் உனக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். எல்லாரும் கரங்களை தட்டி, கரங்களை தட்டி ஊக்கமாய், ஊக்கமாய் வாஞ்சையோடு கூட கேளு. வாஞ்சை உள்ள ஆத்மாவை அவன் நிரப்புகிற கர்த்தர், நிரப்புகிற கர்த்தர் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆவியானவரே உமக்கு நன்றி, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் உம்முடைய வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, வல்லமை இறங்குவதாக, ஆண்டவருடைய கரம் இறங்குவதாக. ஆமென். பரிசுத்த அக்கினிக்குள்ளாய் உன்னை முக்கி எடுக்கிறார், உன்னை முக்கி எடுக்கிறார் சகோதரா, உன்னை முக்கி எடுக்கிறார் சகோதரி. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவின் இரத்த ஜெய, 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 இயேசுவின் இரத்த ஜெய.
ஹalleluya ஹalleluya ஓ ரீமா லாபா 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 ரஷகலாரா ஓ ரீமா லபா ரபோ ஷபலபா லபலிபா லபரா. ஆண்டவருடைய மகிமை, ஆண்டவருடைய பரிசுத்த மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் பலமாய் இறங்குவதாக, பலமாய் இறங்குவதாக. உடைய அபிஷேக தைலம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. ஒவ்வொருவரை தொடுவீராக, ஒவ்வொருவரை தொடுவீராக, ஒவ்வொருவரை தொடுவீராக இயேசுவின் நாமத்தினாலே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே உடைய கரம் வெளிப்படத்தக்கதாய் உடைய கரத்துக்குள் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். ஓ ரீமா லாபா லாபாரா ஓ ரீமா லபா ரபோ ஷபலபா லபா ரபரா. ஆமென். அந்த நாகமானை போல மூழ்குவதற்கு உன்னை ஒப்புக்கொடு, அந்த நாகமானை போல மூழ்குவதற்கு ஒப்புக்கொடு. ஆமென், ஒப்புக்கொடு. நீ ஒப்பு கொடுக்கும் போது உன்னுடைய மாமிசம் ஒரு சிறு பிள்ளையின் மாமிசம் போல இப்பொழுது மாறுகிறது. ஓ தேவ மகிமை ஓ மேல இறங்கி வருகிறது, தேவ பிரசன்னம் ஓ மேல இறங்கி வருகிறது. ஓ ரீமா லாபா 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 ரபோ கடரபோ ஷிபா லமா லிமா லபா ரிபா லபா ரபரா. விட்டு கொடு, விட்டு கொடுத்து, விட்டு கொடுத்து, எல்லாரும் விட்டு கொடுத்து என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. என்ன நீச்சல் ஆழம் கொண்டு செல்லுங்கன்னு சொல்லு, என்ன நீச்சல் ஆழம் கொண்டு செல்லுங்கன்னு சொல்லு, என்ன நீச்சல் ஆழம் கொண்டு செல்லுங்க ஆண்டவரே, என்ன நீச்சல் ஆழம் கொண்டு செல்லுங்க ஆண்டவரே, என்ன நீச்சல் ஆழம் கொண்டு செல்லுங்க ஆண்டவரே சொல்லு. ஆவியானவர் இழுத்து செல்லுகிறார், ஆவியானவர் இழுத்து செல்லுகிறார். அவர் இழுத்து செல்லும் போது உன்னை சுற்றி போராடுகிற அசுத்தங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால வெளியேறுகிறது. உன்னை சுற்றி போராடுகிற அசுத்தங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால வெளியேறுகிறது. உனக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கண்ணிகளும் இயேசுவின் நாமத்தினால தெறித்து போகிறது. ஒரு பொன் எப்படி சுத்தமாகிறதோ, ஒரு வெண்கலம் எப்படி சுத்தமாகிறதோ, ஒரு இரும்பு எப்படி சுத்தமாகிறதோ, ஒரு ஈயம் எப்படி சுத்தமாகிறதோ, அதே போல நீ சுத்தமாக்கப்படுகிறாய், நீ சுத்தமாக்கப்படுகிறாய். அக்கினிக்குள்ளே கொண்டு செல்லப்பட்டு நீ சுத்தமாக்கப்படுகிறாய். ஓ பெற்றுக்கோ. ஹalleluya hallelujah 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 hallelujah. ஓ ரிமா லமா லிமா லபா ரிபா லபா ரபோ ஷபலபா லிமா லபா ரபரா. ஓ ரிமா லா ரா ஷகலா ரா. ஓ ரிமா லபோ ஷபலமா லிமா லபா ரபா ரபரா. எல்லாரும் கரங்களை தட்டி ஊக்கமாய் துதிங்க, எல்லாரும் கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுங்க. எல்லா மந்திரங்கள் பில்லி சூனியங்கள் எல்லாம் அவிழ்ந்து போகட்டும் ஆண்டவரே, அவிழ்ந்து போகட்டும் ஆண்டவரே. ஆவியில் ஒரு விடுதலை உண்டாகிறது. இருக்கிற பலத்தோடு கரங்களை தட்டி துதி, இருக்கிற பலத்தோடு கரங்களை தட்டி துதி. ஆவியில விடுதலை உண்டாகிறது, ஆவியில விடுதலை உண்டாகிறது. அநேகருடைய ஆவியில போராடுகிற எல்லா அந்தகாரங்களும் மாறி போகிறது. இன்னைக்கு ஆண்டவருடைய கரம் இறங்கி வருகிறது. ஆமென். பரிசுத்த ஆவியானவருடைய கரம் இறங்கி வருகிறது. 2-3 பேர் கூடி இருக்கிற இடத்துல இருக்கிற என்று சொல்லி இருக்கிற கர்த்தருடைய கரத்தை நீ காண்கிறாய். இந்த சாயங்கால வேளையிலே காண்கிறாய். இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது தேவ மகிமை வெளிப்படுகிறது. Hallelujah 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 hallelujah. ஓ ரிமா லபா லிமா லபா லிமா லபா ரிபா லபா ரிபா லபா ரிபா லபா ரபோ ஷபலபா லபா லபரா. பரிசுத்த அக்கினிக்குள்ளாக ஞான ஸ்நானம், அக்கினி ஜுவாலையாய் உன்னை ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். உன் கைகளில் அக்கினி ஜுவாலை, உன் கைகளில் அக்கினி ஜுவாலை, உன் நாவில் அக்கினிமயமான நாவுகள், அக்கினிமயமான பிரிந்திருக்கிற நாவுகள் உன் நாவில் வந்து இறங்குகிறது, வந்து இறங்குகிறது. நீ கர்த்தருக்காய் ஊழியம் செய்வேன் என்று ஒப்பு கொடுத்திருக்கிற பட்சத்திலே மத்தியில் வந்து இறங்குகிறது. கர்த்தருடைய அக்கினிமயமான நாவுகள் வந்து இறங்குகிறது, வந்து இறங்குகிறது. அவனுடைய கைகளை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார். அவருடைய ஆவி ஆத்ம சரீரத்தை அக்கினி ஜுவாலையாய் மாற்றுகிறார். ஒரு அக்கினி பிளம்பாய் நீ மாற்றப்படுகிறாய். ஓ பெற்றுக்கோ. அக்கினி பிளம்பாய், அக்கினி பிளம்பாய் கர்த்தரை அபிஷேகம் பண்ணுகிறார். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. விட்டு கொடு, விட்டு கொடு, விட்டு கொடுத்து எல்லாரும் எல்லாரும் விட்டு கொடுத்து. ஹalleluya. ஓ ரீமா லாபா 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 ரிஷகலா ரீமா லபா ரிபா லபரா. நீ அக்கினியா இருக்கும்போது உனக்கு முன்பதாய் நிற்கிற மலை போல் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் உருகும். ஒரு மெழுகு போல் உருகும், ஒரு மெழுகு போல் உருகும். சகோதரி நீ பயப்படாத. உனக்கு முன்பதாய் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் இந்த நாளிலிருந்து ஒரு மெழுகு போல் உருகும். ஆமென். மெழுகு போல் உருகும். மலை போல் இருக்கிற பிரச்சனை மெழுகு போல் உருகும். அக்கினிக்கு முன்பதாக ஓ மலைகள் உருகுகிறது போல இப்பொழுது உருகும் இயேசுவின் நாமத்தினாலே.
Hallelujah, 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 hallelujah. Oh, Rima laba la ra shaka la riba laba laba riba laba rabara. புது பலன் உண்டாகிறது, புது பலன் உண்டாகிறது, பெற்றுக்கொள். புது பலன் உண்டாகிறது, பெற்றுக்கொள். கர்த்தர் புது பலத்தை உனக்கு தருகிறார். ஆமென். பலவீன பாண்டம் என்று சொல்லி நீ புலம்பிக் கொண்டிருந்தாய் அல்லவா? இன்னைக்கு ஆண்டவர் புது பலத்தை தருகிறார், பெற்றுக்கொள். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உனக்கான வல்லமை இறங்கி வருகிறது. சிங்காசனத்திலிருந்து இறங்கி வருகிறது. உனக்கான வல்லமை இறங்கி வருகிறது. நீ கரங்களை தட்டி பெற்றுக்கொள். வானத்தை பூமி படைத்த கர்த்தரிடத்தில் இருந்து மேல வல்லமை இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினால இறங்கி வருகிறது. உனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உன்னுடைய கண்களை நீ ஏறெடுத்தாய் அல்லவா? இப்பொழுது கண்களை ஏறெடுத்த அந்த பரலோக தேவனிடத்தில் இருந்து உனக்கு ஒத்தாசை இறங்கி வருகிறது. வல்லமை இறங்கி வருகிறது. மகிமை இறங்கி வருகிறது. அக்கினி இறங்கி வருகிறது. ஓ ரிசீவ், நீ பெற்றுக்கொள். ஓ ரீமா லாப லீமா லாப லேப லாப லேப லாப ரேபா லாப ரபா லாப ரபா ரபா. நன்மையான ஈவுகள் ஜோதிகள் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. ஓ பெற்றுக்கொள். நன்மையான ஈவுகள் ஜோதிகள் பிதாவிடத்தில் இறங்கி வருகிறது. ஒரு வேலைக்காரனுடைய கண்கள், ஒரு வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானரை எஜமாட்டியை நோக்கி இருக்கிறது போல நீ பரலோக தேவனை நோக்கி பார்த்தாய் அல்லவா? இப்பொழுது இறங்கி வருகிறது. இயேசுவின் நாமத்தினாலே ஓ தேவ மகிமை இறங்கி வருகிறது. ஓ பெற்றுக்கொள். தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது, பெற்றுக்கொள். ஓ ரீமா லாபா லீபா லாபா லாபா லா ரா ஷாகா லா ரா கா லா ரா. ஊக்கமாய் உன்னத தேவனை மகிமைப்படுத்து, உன்னத தேவனை மகிமைப்படுத்து, பரலோக தேவனை மகிமைப்படுத்து. ஆமென், 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 ஆமென். பரிசுத்த ஆவியானவர் அடுத்த கட்டத்துக்கு நேராக இழுத்து செல்லுகிறார். அடுத்த கட்டத்துக்கு நேராக இழுத்து செல்லுகிறார். இனி உன்னிலிருந்து வல்லமை புறப்பட போகிறது. உன்னிலிருந்து வல்லமை புறப்பட போகிறது. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தை உன் மேல ஊற்றுகிறார். அப்படிப்பட்ட அக்கினி ஜோலையாய் உன்னை மாற்றுகிறார். உன்னிலிருந்து வல்லமை புறப்பட போகிறது. பெற்றுக்கொள் சகோதரி, பெற்றுக்கொள் சகோதரா. கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. கர்த்தருடைய மகிமை உன்னை மூடுகிறது. ஒரு தாங்க முடியாத மகிமை உன்னை மூடுகிறது. ஓ ராபா லா ரா ஷாகா லா ரீமா லபா லிமா லபா ரிபா லபா ரிபா லபா ரெபா ரபா ஷபா லபா லபா. உன்னை சுற்றிலும் ஒரு ஆனால் நிழலிடுகிறதை நீ உணர்கிறாய். உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி நிழலிடுகிறதை உணர்கிறாய். ஆமென், ஆமென். ஒரு துப்பட்டி இறங்கி வருகிறது போல உன்னை சுற்றிலும் தேவ மகிமை இறங்கி வருகிறது. ஆவியிலே உணர்கிறேன். உன்னை சுற்றிலும் தேவ மகிமை இறங்கி வருகிறது. நீ அந்த அக்கினிக்குள்ளாய் மூடப்படுகிறாய். அந்த அக்கினிக்குள்ளாய் மூழ்கடிக்கப்படுகிறாய். அந்த அக்கினி மூழ்கடிக்கப்படுகிறாய். அந்த பரிசுத்த அக்கினிக்குள்ளாய் மூழ்கடிக்கப்படுகிறாய். அந்த பரிசுத்த அக்கினி நதிக்குள்ளாய் மூழ்கடிக்கப்படுகிறாய். ஓ பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அக்கினி நிறைவு, பரிசுத்த அக்கினி நிறைவு. ஓ பெற்றுக்கொள். ஓ ரீபா லாபா 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 லா ரா ஷாகா லா ரீமா லாபா லிமா லாபா ரிமா லாபா ரிபா லாபா ரிபா ரபா ரபா ஷபா லாபா லாபா ரிமா லாபா ரபா ரபா ரா. வல்லமை நாவியானவர் உன்னை மூடுகிறார் அம்மா. வல்லமை நாவியானவர் உன்னை மூடுகிறார். நீச்சல் ஆழம் கொண்டு செல்லுகிறார். நீச்சல் ஆழம் கொண்டு செல்லுகிறார். வா முங்கி எழும்பு என்று சொல்லுகிறார். நீ முங்கி எழும்பு என்று சொல்லுகிறார். ஆமென். முங்கி எழும்பு என்று சொல்லுகிறார். பரிசுத்த அக்கினிக்குள்ளாய் முங்கி எழும்பு என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவிக்குள்ளாய் முங்கி எழும்பு என்று சொல்லுகிறார். ஓ பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே ஒரு மகிமை உன்மேல இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரீமா லா கபோ கடரபோ ஷபலமா லிமலபா லிமலபா ரபோ ஷபலபா லிமலபா ரபா ரபா ரபா. விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து. ஆமென், 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 ஆமென். தடைகளை உடைக்கிற ஆவியானவர், தடைகளை உடைக்கிற ஆவியானவர், தடைகளை உடைக்கிற ஆவியானவர் தடைகளை உடைக்கிறார், தடைகளை உடைக்கிறார். ஆமென். இயேசுவின் நாமத்தில் தடைகள் உடைக்கிறது. குடும்பத்துக்கு விரோதமாக இருக்கிற பலவீன கட்டுகள் உடைக்கிறது. ஓ பெற்றுக்கொள், 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 பெற்றுக்கொள். அக்கினி மகிமை, அக்கினி மகிமை, அக்கினி மகிமை, அக்கினி மகிமை, அக்கினி மகிமை. சிங்காசனத்து வல்லமை, சிங்காசனத்து வல்லமை மேல இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. அடுத்த கட்டத்துக்கு நேர பரிசுத்த ஆவியானவர் அநேகரை கொண்டு செல்லுகிறார், அநேகரை கொண்டு செல்லுகிறார், அநேகரை கொண்டு செல்லுகிறார். பெற்றுக்கொள், பெற்றுக்கொள், பெற்றுக்கொள். அக்கினி, அக்கினி, அக்கினிக்குள்ளாய் கொண்டு செல்லப்படுகிறாய். அக்கினிக்குள்ளாய் கொண்டு செல்லப்படுகிறாய். அக்கினிக்குள்ளாய் மூழ்கடிக்கப்படுகிறாய். பரிசுத்த அக்கினிக்குள்ளாய் மூழ்கடிக்கப்படுகிறாய்.
பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை தேவ மகிமை உன்னை மூடுகிற தேவ மகிமை தேவ மகிமை ராக்கினி மகிமை ராக்கினி மகிமை. ஓ ஃபயர் நிரப்பட்டு மாண்டவரே நிரப்பட்டு மாண்டவரே நிரப்பட்டு மாண்டவரே. ஓ ஃபயர். ஆமென் 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 ஆமென். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ஆமென் 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 ஆமென். கிரகிக்க முடியாத மகிமை கிரகிக்க முடியாத மகிமை. அக்கினி நதி உன்னை மூடுகிறது அக்கினி நதி உன்னை மூடுகிறது அக்கினி நதி உன்னை மூடுகிறது அக்கினி பிளம்புனை மூடுகிறது அக்கினி பிளம்புனை மூடுகிறது. ஏசாவுடைய நாவை தொட்டது போல அக்கினி தளால் அக்கினி தளால் அக்கினி தளால் அக்கினி தளால் உன்னை தொடுகிறது. ரிசீவ். ஓ ரீமா லாபா லாபா ரபோ ஷபா லபா லிமா லபா ரிபா லபா ரிபா லபா ரபரா. ஓ ரீமா லா ரா ஷாகா லா ரீமா லபா ரபோ ஷபா லபா லபரா. போதாது போதாது போதாது. நீச்சல் ஆழம் என்ன கொண்டு செல்லுங்கன்னு சொல்லி பாரு. என்ன நீச்சல் ஆழம் கொண்டு செல்லுங்கன்னு சொல்லி பாரு. நீச்சல் ஆழம் கொண்டு செல்லுங்கன்னு சொல்லி பாரு. நீச்சல் ஆழம் கொண்டு செல்லுங்கன்னு சொல்லி பாரு. நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடவீராக. நீச்சல் ஆழம் கொண்டு செல்வீராக. நீச்சல் ஆழம் கொண்டு செல்வீராக. அக்கினி நதிக்குள்ளே மூழ்கட்டும் 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 மூழ்கட்டும். ஒரு தாங்க முடியாத மகிமை ஒரு தாங்க முடியாத அபிஷேகம் இந்த இடத்திலே கடந்து வந்திருக்கிற இந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் இறங்குகிறது இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே. ஓ ரிசீவ். கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். எஸ் பெற்றுக்கொள். கர்த்தருடைய பிரசன்னத்தை பெற்றுக்கொள். அக்கினி மகிமைக்குள்ளாய் நீ நிரப்பப்படுகிறாய். வெட்டுக்கொடு வெட்டுக்கொடு வெட்டுக்கொடு. அநேகரை ஜோலையாய் மாற்றுகிறார் ஜோலையாய் மாற்றுகிறார். அக்கினி பிளம்பாய் மாற்றுகிறார் அக்கினி பிளம்பாய் மாற்றுகிறார். ஆமென். பரிசுத்த அக்கினிக்குள்ளாய் ஒரு ஞான ஸ்நானம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. பரிசுத்த அக்கினிக்குள்ளாய் ஒரு ஞான ஸ்நானம் உனக்கு கொடுக்கப்படுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஓ நிரப்புகிறாய். பெற்றுக்கொள். அக்கினி அபிஷேகம் உன் மேல பலமாய் பலத்த காத்தாய். ஓ ஃபயர். நிரப்பட்டு மாண்டவரே நிரப்பட்டு மாண்டவரே. இதுவரை பற்றிராதது இதுவரை அனுபவித்திராதமான ஒரு தேவ மகிமை உன் மேல இறங்கி வருகிறது இறங்கி வருகிறது இறங்கி வருகிறது. ரிசீவ் ரிசீவ். ஓ ரீமா லாபா 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 ரபோ ஷபா லபா லபா ரபா ரபா ரபா. ஓ ரீமா லபா ரபோ ஷபா லபா 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 ரபா ரபா. ஓ ரீமா லபா ரபோ ஷபா லபா லபா. விழுந்து விழுந்து கிடக்கிற அனுபவம் அல்ல விழுந்து விழுந்து கிடக்கிற அனுபவம் அல்ல விழுந்து விழுந்து கிடக்கிற அனுபவம் அல்ல. ஆமென். சாட்சியா ஜீவிக்கிற ஒரு அனுபவம் உன் மேல இறங்கி வருகிறது. சாட்சியா ஜீவிக்கிற புது பலம் இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள். ரிசீவ். இயேசுவின் நாமத்தினாலே ஓ தேவ மகிமை பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள். எஸ் 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 எஸ். கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய அக்கினி ஜோலை உன் மேல பற்றி எரிகிறது பற்றி எரிகிறது. ஆமென். பேசு பேசு. நாம திறந்து நாம திறந்து நாம திறந்து. இதுவரை கண்டிராததோ இதுவரை அனுபவித்திராதமான தேவ மகிமை அக்கினிக்குள்ளாய் மூழ்கடிக்கப்படுகிறாய். பரிசுத்த அக்கினிக்குள்ளாய் மூழ்கடிக்கப்படுகிறாய். பரிசுத்த ஆவிக்குள்ளாய் மூழ்கடிக்கப்படுகிறாய். ஓ பெற்றுக்கொள். ஒரு மகிமை உன் மேல இறங்கி வருகிறது. நன்றி 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 நன்றி. இனிமேல் நீ தொடும்போது அபிஷேகம் புறப்படும். உன்னை தொட்டால் அபிஷேகம் புறப்படும். உன்னை தொட்டால் அபிஷேகம் புறப்படும். ஆமென். அப்படிப்பட்ட வல்லமை உன் மேல இறங்கி வருகிறது. ஆமென். தொடும்போது அக்கினி தொடும்போது அக்கினி தொடும்போது அக்கினி. நீ தொட்டால் அக்கினி. ஓ பெற்றுக்கொள். அப்படிப்பட்ட மகிமை. ஆமென். அந்த சார்லஸ் பின்னின் மேல ஊற்றப்பட்டது போல ஒரு அபிஷேகம். ஓ ஃபயர் ஃபயர். ஓ பவர் ஆஃப் லார்ட். கர்த்தருடைய மகிமை ஒவ்வொரு பிள்ளைகள் மேல பலத்த காற்றாய் ஊற்றப்படுவதாக. ஓரி மலபலி மலபரி மலபரபோ ஷபலபலி மலபரபரபர. ஓ ராஷகலரி மலபலி மலபரபோ ஷபலபலபலபரபர. ஆவியானவரே மக்கு ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. பேசு பேசு விடாத. நாவ திறந்து பேசு.
அநேகருடைய நாவில் அக்னி மயமான நாவுகள், பிரிந்திருக்கிற நாவுகள் அமர்ந்திருக்கிறது. பேசு, விடாத பேசு, நாவை திறந்து பேசு, நாவை திறந்து பேசு. யாரையும் பார்க்க வேண்டாம், பரலோக தேவனை மாத்திரம் நோக்கி பார்த்து சத்தம் உயர்த்தி பேசு. ஆமே நாமே நாமே நாமே. தடைகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. இன்னைக்கு தடைகள் எல்லாம் உடைக்கப்படுகிறது. இனி உனக்கு முன்பதை ஒருவன் எதிர்த்து நிற்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு தேவ அபிஷேகத்தை உன் மேல ஆண்டவர் வைக்கிறார். இயேசுவே உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். இயேசுவே பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினால் உன்னை அபிஷேகம் பண்ணுகிறார். இயேசுவே பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினால் உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார். ஓ, பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ஹalleluya hallelujah hallelujah. ஓ ராபா லாபா லாபா ரபோ ஷபலமலி மலபலபரா. என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். சொல்லுமா, என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ. என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ. வாஞ்சையோடு சொல்லு பாப்பா, என்னை நிரப்போ இயேசு தெய்வமே, இன்று நிரப்போ உந்தன் ஆவியால். பேய்களை ஓட்டி நோய்களை பலனே வாருமே. கேளு பாப்பா, பலனே வாருமே. பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே. சொல்லுங்க சத்தமாய், பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. பலவீனம் நீக்கி பலவான வாஞ்சையோடு, பலவீனம் நீக்கி பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே. என்னை நிரப்பும் இயேசு தெய்வம். சத்தமா வாஞ்சையோடு தாகத்தோடு நீ கேட்க கேட்க கத்த நிரப்புவார். இயேசு தெய்வம். ஆமென். உந்தன் ஆவியால் என்னை நிரப்போ. கேட்கிற ஒவ்வொருவரும் பெற்றுக் கொள்ளுகிறார்கள். கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். பெற்றுக்கொள். கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். கேட்கிற எவனையும் கர்த்தர் நிரப்புகிறார். ஓ, இந்த இடத்துல கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல ஒரு அபிஷேகம், ஒரு அபிஷேகம். பேய்களை ஓட்டுகிற ஒரு அபிஷேகம், நோய்களை நீக்கிற ஒரு அபிஷேகம் பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தினாலே ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது, ஊற்றப்படுகிறது. கேட்டு பெற்றுக்கொள், கேட்டு பெற்றுக்கொள். இயேசுவே ஒவ்வொரு பிள்ளைகளும் இயேசுவே அப்பா. ஜீசஸ் 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 ஜீசஸ். ஒவ்வொருவரை ஜீசஸ் ஜீசஸ். ஓ ராஷகலரா ஜீசஸ். தொடுங்க 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 தொடுங்க. ஹalleluya. ஒவ்வொருவரை தொடுங்க தொடுங்க ஆண்டவரே, தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நிரப்புங்க, ஒவ்வொருவரையும் மூழ்க செய்யுங்கப்பா. பரிசுத்த அக்கினிக்குள்ள ஆவிக்குள்ள மூழ்க செய்யுங்க, மூழ்க செய்யுங்க, மூழ்க செய்யுங்க ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. இப்போ உனக்கு விரோதமாய், உன் குடும்பத்துக்கு விரோதமாய் வெள்ள விளைத்து கொண்டிருக்கிற எல்லா பந்தனங்களையும் பார்த்து கட்டளை போடு. உனக்கு இந்த சாயங்கால வேளையில் ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சீசர்களை தம்மிடமாய் வரவழைத்து அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது போல உனக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரத்தோடு கூட உனக்கு முன்பதாய் உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிற, உன் குடும்பத்துக்கு விரோதமாய் வெல்லுவிழித்துக் கொண்டிருக்கிற அந்த பிரச்சனையை பார்த்து நீ பேச ஆரம்பி. நாவை திறந்து பேச ஆரம்பி. அது வியாதியா இருக்கலாம், அது போராட்டமா இருக்கலாம், அது கடன் பாரங்களா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் சரி, எனக்கு முன்பதாக நிற்கிற அந்த பிரச்சனை ஒளிந்து போகட்டும் என்று சொல்லு. இயேசுவின் நாமத்தினாலே ஒளிந்து போ என்று சொல்லு. நாவை திறந்து விசுவாசத்தோடு கூட பேச ஆரம்பி. அந்த பாவ சோதனையா இருக்கலாம், இயேசுவின் நாமத்தினால போ பிசாசேன்னு சொல்லு. என்னை விட்டு மாறி போன்னு சொல்லு. என் குடும்பத்தை விட்டு மாறி போன்னு சொல்லு. என் பிள்ளைகளை விட்டு
விட்டு மாறி போடு சொல்லு. இயேசுவின் நாமத்தினால மாறி போ. இந்த வியாதி மாறி போகட்டும், இந்த பலவீனம் மாறி போகட்டும், இந்த கட்டுகள் மாறி போகட்டும். சொல்லு சொல்லு சொல்லு. ஹalleluya ஹalleluya. சொல்ல சொல்ல ஆண்டவர் கிரியை செய்கிறார். சொல்ல சொல்ல ஆண்டவர் கிரியை செய்கிறார். ஆண்டுடைய வல்லமை வெளிப்படுகிறது. ஆண்டுடைய வல்லமை வெளியரங்கமா இருக்கிறது. மாமிசமான யாவர் தேவனுடைய மகிமையை காண்பார்கள் என்று சொன்னபடியே காணத்தக்கதான ஒரு மகிமை, காணத்தக்கதான ஒரு மகிமை இந்த இடத்துல இறங்கி வருகிறது. பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஆமென். பெற்றுக்கொள். வாஞ்சை உள்ள பிள்ளைகள் கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. வாஞ்சை உள்ள பிள்ளைகள் கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் நிரப்புகிறார் அம்மா, கர்த்தர் நிரப்புகிறார். சந்தேகப்படாத. கர்த்தர் நிரப்புகிறார். கர்த்தர் உன்னை விசேஷித்த ஒரு பாத்திரமாய் வரைந்தெடுக்கிறார். கர்த்தர் உன்னை விசேஷித்த பாத்திரமாய் அபிஷேகம் பண்ணுகிறார். ஆமென் ஆமென் ஆமென். பாத்திரத்தை நிரம்பி வெளியே பண்ணுகிறார். பாத்திரத்தை நிரம்பி வெளியே பண்ணுகிறார். ஆமென். அதை உணர்ந்து கொண்டிருக்கிறாய், அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறாய். கரங்களை தட்டி பெற்றுக்கொள், கரங்களை தட்டி பெற்றுக்கொள். ஆவியின் நிறைவு, ஆவியின் நிறைவு. ஆவிக்குள்ளாய் ஜெபிக்கிற ஒரு அனுபவம், ஆவிக்குள்ளாய் ஜெபிக்கிற ஒரு அனுபவம், ஆவிக்குள்ளாய் ஜெபிக்கிற ஒரு அனுபவம். பரிசுத்த ஆவிக்குள்ளாய் நிரம்பி ஜெபிக்கிற ஒரு அனுபவம் உனக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள், இயேசுவின் நாமத்தினால பெற்றுக்கொள். எல்லா குருட்டாட்டத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறுகிறது. எல்லா சவிட்டும் ஓமையுமான ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேறுகிறது. இப்பொழுது விடுதலை உண்டாகிறது. ஹalleluya hallelujah. ஓ ரீமா லாபா லாபா ராஷாகாலா ரீமா லாபா 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 ரபரா. ஓ ராஷாகாலா ரீமா லாபா லாபா ரபரா. ஆமென். கர்த்தர் அடைக்கப்பட்டிருக்கிற கர்ப்பத்தை திறக்கிறார், திறக்கிறார். பல வருடங்களாய் ஓ வேதனையோடு கூட காத்திருந்த உனக்கு ஜீவ விருட்சம் போல ஒரு ஆசீர்வாதம் உனக்கு உண்டாகிறது, உனக்கு உண்டாகிறது. இதை குறித்து புலம்பினாயோ அந்த புலம்பல்லே கர்த்தர் ஆனந்த களிப்பை இந்த சாயங்கால வேளையிலே உனக்காய் கர்த்தர் கொடுக்கிறார், உனக்கு கொடுக்கிறார். இந்த ஜெப வேளையிலே கர்த்தர் கொடுக்கிறார் ஒரு விசேஷித்த அபிஷேகம் மேல இறங்கி வருகிறதை பெற்றுக்கொள். ஹalleluya. ரிபல பலி பல பல வர ஓரி மல பல பல பரபோ ஷபல மலி மல பல 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 பர பர பர. முடிந்தவர்கள் ஆண்டுடைய சமூகத்தில் அப்படி எழும்பி நின்று தேவன் உன்னை அழைத்திருப்பது மறைந்திருக்கிற ஒரு பாத்திரமாய் இருப்பதற்காக அல்ல, ஒரு மலை மேல் அமர்ந்திருக்கிற ஒரு பட்டணமாய் நீ இருக்கும்படியாக ஆண்டவர் உன்னை அழைத்திருக்கிறார். யாருக்கு பயனில்லாத ஒரு பாத்திரமாய் நீ மறைந்து போக உன்னை ஆண்டவர் அழைக்கவில்லை. இந்த பூமிக்கு உப்பாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இருதயத்துக்குள்ளே நான் இந்த பூமிக்கு உப்பு, நான் மலை மேல் அமர்ந்திருக்கிற பட்டணம் என்று சொல்லி நீ உன்னுடைய கரங்களை பரத்துக்கு நேர உயர்த்தி நீ சொல்வாயானால், நீ உன்னை நம்புவாயானால், இன்னைக்கு உன் மேல வந்து விழுகிற ஒரு அபிஷேகம் அவ்விதமாகவே உன்னை எழும்பி பிரகாசிக்க பண்ணும், அவ்விதமாகவே உன்னை எழும்பி பிரகாசிக்க பண்ணும். கரங்களை உயர்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் சொல்ல பாரு, நாவ திறந்து சொல்லி பாருங்க. நான் ஆண்டவரே மலை மேல் அமர்ந்திருக்கிற பட்டணம், நான் இந்த பூமிக்கு உப்பு ஆண்டவரே, நான் இந்த பூமிக்கு உப்பு ஆண்டவரே. என்னை காரணம் இல்லாமல் இந்த இடத்திலே கொண்டு வரவில்லை. தாவீது மேல் ஊற்றப்பட்ட அபிஷேகம் காரணம் இல்லாமல் இல்லை. அந்த அபிஷேகம் பாருங்க, ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவீது மேல அந்த அபிஷேகம் விழுந்தது அவனை இஸ்ரவேலின் ராஜாவாய் மாற்றும்படியாக. ஆமென். இந்த இடத்துல நீ ஏதோ ஒரு காரியத்துக்கு கடந்து வரவில்லை. இந்த கூட்டத்திலே நீ பெற்றுக்கொள்ளுகிற அபிஷேகம் தலையை உயரப்பட போகிறது, குடும்பத்தை மாற்ற போகிறது, ஒரு சூழ்நிலையை மாற்ற போகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு உண்டு, அங்கு விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. நாவத்திறந்து எல்லாரும் துதிங்க, நாவத்திறந்து விட்டு கொடுத்து பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுத்து கரங்களை தட்டி துதிக்க ஆரம்பிங்க. எல்லாரும் நாவத்திறந்து ஹalleluya ஹalleluya ஹalleluya. நீ இந்த பூமிக்கு உப்பு என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நீ இந்த பூமிக்கு உப்பு என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். நீ யாருக்கு பிரயோஜனம் இல்லாத பாத்திரம், உன்னுடைய சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு நீ தேவையில்லாத ஒரு பாத்திரம். ஆனால் இந்த நாள்ல இந்த சாயங்கால வேளையில பரிசுத்த ஆவியானவர் உன்னை பார்த்து திருவுளம் பற்றுகிறார். ஓ நீ பூமிக்கு உப்பு, தள்ளப்பட்ட இடத்திலே ஒரு தலைநிமிர்ந்து நடக்கப்படுவேன் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவர் ஓ திருவுளம் பற்றுகிறார். ஒரு விசேஷித்த மகிமை மேல பலமா இறங்கி வருகிறது.
ஓ ராபா லாரா ஷாகாலா ரீமா லோபா லிமா லோபா ரிபா லோபா ரிபா லோபா ரிபோ ஷபலோபா லிமா லோபா ரபா ரபாரா. அக்கினியை போட வந்தேன் இப்பொழுது பற்றி எரியும் என்று சொன்னபடி பற்றி எரிகிறது, பற்றி எரிகிறது. அந்த அக்கினிக்குள்ள அநேகர் மூழ்கடிக்கப்படுகிறார்கள். அந்த அக்கினிக்குள்ள அநேகர் மூழ்கி மூழ்கி ஆமென் ஆனந்த சந்தோஷம் அடைகிறார்கள், ஆனந்த சந்தோஷம் அடைகிறார்கள். அந்த பரிசுத்த அக்கினிக்குள்ள அநேகர் மூழ்கி மூழ்கி ஆனந்த சந்தோஷம் அடைகிறார்கள். பரிசுத்த ஆவிக்குள்ளே, பரிசுத்த ஆவிக்குள்ளே அநேகர் மூழ்கி மூழ்கி ஆமென், பரிசுத்த ஆவிக்குள்ளே அநேகர் மூழ்கி மூழ்கி ஓ ஆனந்த சந்தோஷம் அடைகிறார்கள். ஓ சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம் உண்டாகிறது, ஒடுங்கிற ஆவிக்கு பதிலாக துதியினுடைய உண்டாகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஓரி மலபலி பலபரி 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 போ ஷபலமலி மலபரி பலபர பஹடரபோ ஷபல பலபல பரபர பரபர ஓரா ஷகலாரி மலபலி பலபரி பலபர போ ஷபல பலபர பரபரி பலபர. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் திருவிழம் பற்றுகிறார். வியாதியோடு கூட நீ கடந்து வந்தாயானால் அந்த வியாதிப்பட்ட இடத்திலே கையை வைத்து ஒரு கரத்தை பரத்துக்கு நேராக உயர்த்தி ஒரு கரத்தை அந்த வியாதிப்பட்ட இடத்திலே வைத்து என்னை நோக்கி பார் என்று சொல்லி அவருடைய சரீரத்துக்குள்ளான ஒரு ஞான ஸ்நானம், அவருடைய சரீரத்துக்குள்ளாக உன்னை ஒப்புக்கொடு. உனக்காய் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தரித்துக்கொள்ள ஒப்புக்கொடு. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது, கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. உன் சரீர பிரகாரமான வியாதிகளை மாற்றும்படியாய் கர்த்தருடைய கரம் இறங்கி வருகிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வருகிறது. கர்த்தருடைய பரிசுத்த அக்கினி இறங்கி வருகிறது. ஆமென். அவருடைய சுகமளிக்கிற தழும்புள்ள கரத்தை நீ நோக்கி பார். அவருடைய சுகமளிக்கிற தழும்புள்ள கரத்தை நோக்கி பார். உன்னுடைய பாவத்துக்காக, உன்னுடைய சாபத்துக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட தழும்புள்ள கரத்தை நோக்கி பார். அந்த கரத்திலிருந்து புறப்படுகிற வல்லமை, அந்த கரத்திலிருந்து புறப்படுகிற அக்கினி ஓ மேல விழுகிறது. இயேசுவின் நாமத்தினாலே விழுகிறது, இயேசுவின் நாமத்தினாலே விழுகிறது. அநேகர் சொஸ்தமாக்கப்படுகிறீர்கள், அநேகர் சுகமாக்கப்படுகிறீர்கள். மருத்துவர்களால் கிரகிக்க முடியாத வியாதிகள் எல்லாம் இப்பொழுது சுகமாகிறது. எல்லாரும் நாவத்திறந்து கரங்களை தட்டி துதிங்க, கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுங்க, கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் சுகம் கொடுக்கிற கர்த்தர், நானே பரிகாரியாக கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறார். எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக, எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக. ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரா இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், எனக்கு சித்தம் உண்டு நீ சுத்தமாக, நீ சுத்தமாகுவதே எனக்கு சித்தம், நீ சுத்தமாக என்று சொல்லுகிறார். அவர் கரத்தை வைத்து சொல்லுகிறார், அவருடைய ஆடு வாய்ந்த கரத்தை சரசில வைத்து சொல்லுகிறார். பிள்ளையர் மேல வைத்து சொல்லுகிறார், புருஷன் மேல வைத்து சொல்லுகிறார், எனக்கு சித்தப்பட்டு நீ சுத்தமாக. வியாதி இதோடு மாறுகிறது, இயேசுவின் நாமத்தினால மாறுகிறது. இப்பொழுது பரிபூர்ண சுகம் உண்டாகிறது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நீ தேடி காணாதிருப்பாய், நீ தேடி காணாதிருப்பாய், நீ தேடி காணாதிருப்பாய். அந்த பலவீனத்தை நீ தேடி காணாதிருப்பாய், அந்த வியாதியை நீ தேடி காணாதிருப்பாய், அந்த பொல்லாங்கரை நீ தேடி காணாதிருப்பாய். இயேசுவின் நாமத்தினால சம்பவிக்கிறது, இயேசுவின் நாமத்தினால சம்பவிக்கிறது. கரங்களை தட்டி அற்புதத்தை பெற்றுக்கொள், ரிசீவ் பண்ணு. ஆண்டவரே ஆண்டவரே நான் பெற்றுக்கொள்ளுகிறேன் சொல்லு, நீ பெற்றுக்கொள்ளுகிறேன் சொல்ல 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 நீ விசுவாசிக்க ஒரே சுற்றிலும் அற்புத மகிமை வெளிப்படுகிறது, அற்புத விடுதலை வெளிப்படுகிறது. இயற்கைக்கு அப்பாற்பட்டு கிரியை செய்கிற தேவனுடைய பரிசுத்த மகிமை வெளிப்படுகிறது, இயேசுவின் நாமத்தினால வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வஸ்திரத்தின் ஓரத்தை தட்டும்போது அந்த பெருமாடுள்ள ஸ்திரீயின் மேல வல்லமை மூடினது போல, பரிசுத்த வல்லமை மூடினது போல மேல தேவ வல்லமை மூடுகிறது, தேவ வல்லமை மூடுகிறது. நரம்புகள், எலும்புகள், ரத்த நாடங்கள் தேவனுடைய வல்லமை மூடுகிறது. ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகிறது. இயேசுவின் நாமத்தினால சுகத்தை பெற்றுக்கொள், இயேசுவின் நாமத்தினால சுகத்தை பெற்றுக்கொள், இயேசுவின் நாமத்தினால பலத்தை பெற்றுக்கொள். உம்மால் கூடு எல்லாம் கூடு, ஒரு வார்த்தை சொன்னால் போது.
உம்மால் கூடு எல்லாம் கூடு. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், சொன்னால் போதும். நாவத்திறந்து என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கண்ணீரை காண்கிற கர்த்தர் என் விண்ணப்பத்தை கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடு எல்லாம் கூடு. ஒரு வார்த்தை சொல்லுங்கப்பா உடைய பிள்ளைகளுக்காக. எல்லாம் ஒரு வார்த்தை ஐயா, ஒரு வார்த்தை ஐயா, ஒரு வார்த்தை ஐயா, ஒரு வார்த்தை ஐயா, ஒரு ஐயா, ஒரு எங்களை தாழ்த்து பாதத்தில் புரிந்துகிறோம். இவ்விதமாய் இந்த நாள் கூடுகை கர்த்தர் ஆசீர்வதித்து தந்த மேலான கிருபைகளுக்காக தேவனுக்காக மக ஸ்தோத்திரம். அப்படி முழங்கால் போட்டு ஜெபிப்போமா? பரலோக தேவனே, நாங்கள் உம்முடைய பாதத்தில் கூடி வந்தோம். இந்த யூடியூப் சேனல் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய அபரிதமான வல்லமை எங்கள் மத்தியில் வெளிப்பட்ட தேவனுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிரகிக்க முடியாத மகிமை எங்கள் மத்தியில் வெளிப்பட்ட தேவனுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினால் ஞானஸ்நானம் கொடுக்கிற தெய்வமே, இந்த நாள் நம்முடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினினால் நீர் மூழ்கடித்த ஆண்டவரே எழுப்பின தேவனுக்காய் ஸ்தோத்திரம். என்னைகளை தாழ்த்துகிறோம். எல்லா துதிகான மகிமையும் என் ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா.